सर्वसौ जातं केरले चोळपट्टणे कौस्तुभांशं धराधीशं कुलशेखरमाश्रये घुष्यते यस्य नगरे रङ्गयात्रा दिने दिने तमहं शिरसा वन्दे राजानं कुलशेखरम्. ஆழ்வார்களிலே ஆறாவதாக அவதரித்தவர் குலசேகர ஆழ்வார். அவர் குலசேகர பெருமாள் என்றும் கொண்டாடப்படுகிறார். அவர் அருளி செய்தது பெருமாள் திருமொழிங்கிற 105 பாசுரங்கள். அதில் முதலில் திருவரங்கத்துக்கு பல்லாண்டு பாடினார். முதல் 10 பாட்டு, 2வது 10 பாட்டு, 3வது 10 பாட்டு மூணுமே ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டவை. அடுத்து 4வது 10 பாசுரங்களில் தான் செடியாய வல்வினகள் தீர்க்குந் திருமாலே நெடியானே வேங்கடவா உன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு திருவேங்கடத்தில் பாடினார். இப்படி ஒவ்வொரு திவ்யதேசமாக பாடிக்கொண்டு வந்தவர் மலையாள திவ்யதேசத்தில் திருவித்துவக்கோடுங்கிற இந்த க்ஷேத்திரம் இங்கு எழுந்துருளினார். உய்ய வந்த பெருமாள் அர்ஜுனனாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இங்கு சேவை சாதிக்கிறார். அம்பரீஷ மகாராஜா பெருமானிடத்தில் அனுக்கிரகம் பெற்றது இந்த க்ஷேத்திரத்தில். அம்பரீஷன் ஒரு ராஜரிஷி. பெரிய அரசனாக இருந்தாலும் வைராக்கியத்தோடே இந்த ஒன்றுமே நம்முடைய சொத்தில்லை, பெருமான் நம்மை பிரதிநிதியாக வைத்திருக்கிறார், மக்களை ரட்சிக்கிறதுக்காக வைத்திருக்கிறார், அவ்வளவே என்கிற ஒரு உறுதி அதோடு இருந்தவர். அவரை பரீட்சை பண்ண வேணும் என்பதற்காக பெருமாள் தன்னுடைய வேஷத்தை மாற்றி கொண்டார். இந்திரனைப் போல் வேஷமிட்டு கொண்டு ஐராவத யானையின் மேல் ஏறி அம்பரீஷனுக்கு முன்னே சேவை கொடுத்தார். நிற்கிறது இந்திரன். இந்திரன் வடிவத்தில் இருக்கிற பகவான். எப்படியுமே எல்லார் வடிவத்திலே அவர்தான் இருக்கிறார். உள்ள அந்தராத்மாவாக பகவான் இருக்கிறபடியால் நாம் ஒத்தொத்தரும் சரீரமாகத்தான் இருக்கோம். அவர் தான் அந்தராத்மாவாய் அந்தர்யாமியாய் இருந்து நியமிக்கிறார். அந்த பிரகாரத்திலே இந்திர சரீரத்தோடு நின்றார். அம்பரீஷன் கைகூப்பினான். அத்தோடு பெருமான் விடவில்லை. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நீ ஆசைப்பட்டதை கேள்னு சொன்னார். நான் இந்திரனிடத்தெல்லாம் கையேந்தறதில்லை, பெருமானை தவிர ஆரையும் தொடர்தும் இல்லை, எனக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு சொல்ல போக, ஓ இந்திரன்கிறதுனால இவன் சங்கோச்சப்படுறான் போல் இருக்கு, நாம் நம்ம உருவத்தோட வந்தால் கேட்பான் அப்படின்னு நினச்சிட்டு இந்திரன் உருவத்தை மாற்றினுட்டார். தானாக திருமால் சேவை சாதித்தார். இப்போ கேளுன்னு சொல்லச்சே, அது நீ இந்திர வடிவத்தில் வந்தாலும் நிச்சயமாக கேட்க மாட்டேன், உன் வடிவத்திலேயே நீ வந்தியானாலும் கேட்க மாட்டேன். ஏன், நான் தானே வந்திருக்கேன், என்ன கேட்டால் என்னன்னால் உன்னை சேவிக்கணும்னு தான் நான் கேட்கறதா இருந்தேன். எப்போ நீயே காட்சி கொடுத்து விட்டாயோ இதற்கு மேல் நான் என்ன சேவிக்க போகிறேன்? உன்னை தரிசித்ததற்கு ஒரு பலன் என்றால் தாழ்ந்த பக்தியாம். உன்னை தரிசிப்பதே பலன் என்றால் அதுதான் மிகச் சிறப்பான பக்தி. இந்த பக்தி செய்து உன்னை சாதிக்கிறோம். தாயார் குழந்தையை கொஞ்சுகிறாள், பால் கொடுக்கிறாள், ஆனந்தமாக மகிழ்கிறாள். இப்படி நீ குழந்தைக்கு பால் கொடுத்தியே, இதனால நீ என்ன சாதித்தாய்ன்னு கேட்டால் அவள் என்ன சொல்லுவோம்? என் குழந்தைங்கிறதுக்காக நான் கொடுத்தேன், அதுக்கு மேலே அவளுக்கு சொல்ல தெரியாது. அதை ஸ்வயம் பிரயோஜனம்னு சொல்லுவார்கள். ஸ்வயமேவ பிரயோஜனம், அதுவே பயன். அதற்கு பயன் இல்லை, அதுவே பயன். பல விஷயங்கள் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கணும்னால் இதற்கு ஒரு பயன்னு கேட்கக்கூடாது, அதுவே பயனாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஸ்வயம் பிரயோஜன பக்தி, ஸ்வயம் பிரயோஜனமான அன்பு. இது ஒரு தாயிடத்திலேயே பார்க்கும்போது எவ்வுயிருக்கும் தாயிருக்கும் வண்ணம் எம்பெருமான். அவ்வெம்பெருமானிடத்தில் எதையும் நான் கேட்க மாட்டேன், உன்னை சேவிச்சதே தான் எனக்கு பயன்
என்று அம்பரீஷர் பெருமானிடத்துல சொல்லிட்டார். சரி, அப்போ இந்திரனா வந்தாலும் ஒன்றும் கேட்க மாட்டாய், நானாக வந்தாலும் ஒன்றும் கேட்க மாட்டாய், என்னதான் கேட்பாய்னால் நீ கேட்காமலே கொடுத்து விட்டாயே. எப்போ உன்னை சேவித்து விட்டேனோ ஒரு நாள் காணவாராய், ஒரு நாள் காணவாராய்னு பிரார்த்தனை. இதோ நான் காணும்படிக்கு சக்ஷுர் தேவானாம் உதமர்த்தியானாம், நம்ம கண்களே நீயாக இருந்து நமக்கு காட்சியும் அவர்தான், கண்ணும் அவர்தான், அவரை தான் காண்கிறோம். எதால் காண்கிறோம்னா நம் கண்களால்னு சொல்லக்கூடாதான், அவனால் அவனை காண்கிறோம். கண்ணே உன்னை காண எண்ணே கொண்ட சிந்தையனாயின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். உன்னை பார்க்கணும்னு ஆசை, சரி உன் கண்ணை வச்சுட்டு என்னை பாரேன்னு பெருமாள் சொன்னார். நீதானே கண்ணேன்னு விட்டார். நீதான் கண், நீதான் காட்சி, நீதான் பார்வை, அனைத்தும் நீயே என்று அம்பரீஷ மகாராஜா பெருமானிடத்துல சொன்னார். சரி உனக்கு என்ன வேணும், எதானு நான் கொடுக்கணும், நான் வந்ததுக்கு விரும்ப போக முடியாதுன்னால் இந்த க்ஷேத்திரத்தில் இந்த திருக்கோலத்தோட எப்போதும் இரு, வருபவர்களுக்கெல்லாம் சேவை சாதித்து கொண்டிருப்பாய் என்று அன்றைக்கு அம்பரீஷனுடைய பிரார்த்தனை இன்னி வரைக்கும் பெருமாள் உய்ய வந்த பெருமாள்ங்கிற திருநாமத்தோடு இதோ திருவித்துவக்கோட் அம்மானாக நின்ன திருக்கோலத்தில் சங்கம் சக்கரம் கதை பத்மம் ஆகிய நான்கையும் பற்றி கொண்டு புனிசிரிப்பு மாறாமல் அதே திருமகொண்டலத்தோடு வேறத்தையானும் கேட்டு வந்தீர்களா, அல்லது என்னிடத்தில் என்னை கேட்டு வந்தீர்களா? மற்ற யார்கிட்ட நாம போய் நீ ஒன்றை கொடுன்னு கேட்டா கோவிச்சுப்பா, வேற எதை கேட்டாலும் கொடுத்துருவார்கள். வேலைக்கு போகிறோம், பேட்டி எடுக்கிறார், முதலாளி உட்காந்து கேட்குறார், உனக்கு என்ன வேலை வேணும்னால் உங்கள் வேலை வேணும்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? கோச்சிக்க மாட்டாரா? ஆனால் பெருமாள் ஒருத்தருக்கு தான் அந்த கோபமே கிடையாதான். நீ என்கிட்ட வேற எதையானு கேட்டியானால் வருத்தப்பட்டுண்டே முணுமுணுத்துண்டே கொடுப்பார். இவ்வளோதானா, கடைசியில் உனக்கு புத்தி போகலையா, எத்தையோ கேட்குறியே என்று விட்டுடுறார். இல்லை ஒன்னையே கேட்டு வந்தேன்னால் அப்போ தான் ரொம்ப ஆனந்தமாக கொடுக்குறார். அதை போல் நம்ம எல்லாருக்கும் நின்று நிதானமாக பெருமாள் சேவை சாதிச்சுட்டார். இதிலே ஒருத்தர் பலமுறை சேவித்தாரும் உண்டு, பல நிமிஷங்கள் கழித்து வந்து ஒரு முறை சேவித்தாரும் உண்டு. இருவகைப்பட்டவர்களுக்கும் பெருமாள் சேவை சாதிச்சுட்டார். நமக்கு காலதாமதம் ஆயிடுத்தேனால் நம் கர்மத்தாலே, ஆனாலும் சேவிச்சுட்டமேனால் அவர் கிருபையாலே. அதனால் கர்மமும் கிருபையும் ரெண்டு காரணம். நாம் சம்சாரத்தில் பிறப்பதற்கு கர்மம் காரணம், மோட்சம் அடைவதற்கு கிருபை காரணம். தப்பித்தவறி என்னால் நான் மோட்சம் அடைஞ்சேன்னு சொல்லவும் முடியாது, அவரால் சம்சாரத்தில் தள்ளிவிட்டார்னு சொல்லவும் முடியாது. அவர் எதற்காக வழியிலே மாற்றி விட்டார், நாங்கள் மாற்று வழியில் போனது அவர்தானே, அப்போ அவர்தானே நின்று சேவை சாதிக்கணும்னு சொல்லலாம். நம் ஆச்சாரியர்கள் அதை ஒத்துக்கொள்ளுவதே இல்லை. மாற்று பாதையில் செய்தது என் கர்மம், பாதையை மாறிப்போனாலும் காத்திருந்து அவர் தரிசனத்தை கொடுத்தது அவருடைய கிருபை. இது கர்மமும் கிருபையுங்கிற ரெண்டுத்தையும் ஒழுங்கா வித்தியாசத்தோட தெரிஞ்சுட்டோம்னால் அப்பதான் நமக்கு பக்தி கொஞ்சமான பிறக்கிறதுன்னு அர்த்தம். தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை, தேவரீர் திருவடிகளை தவிர எனக்கு புகழே கிடையாதுன்னு பெருமானை குறித்து குலசேகராழ்வார் பாடின பாசனம் அனன்ய கதித்வம். பெருமாள் இந்த திவ்ய கஷேத்திரத்திலே ஆழ்வாருக்கு சொல்லி கொடுத்தது வேறு புகழ் இல்லை. கதியினால் புகழ் தஞ்சம், அந்நிய கதியினால் வேறு புகழ் வேறு தஞ்சம் வேறு இடம். அனன்ய கதியினால் இதை தவிர வேறு தஞ்சம் இல்லை. இது சரணாகதிக்கு ரொம்ப முக்கியமான பண்பு. வேற எது நம்மகிட்ட இல்லைனாலும் ரெண்டு விஷயத்தை பெருமாள் எதிர்பார்க்கிறார். ஆகிஞ்சன்யம்னு ஒன்று, அனன்ய கதித்வம்னு ரெண்டு. அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததேகோபாயதா யாஞ்ஞா பிரபத்தி சரணாகதி. சரணாகதினா என்ன, பிரபத்தினா என்னன்னு கேள்வி. அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே, நான் ஆசைப்பட்டதை வேற எந்த மார்க்கத்தாலும் சாதித்து கொள்ள முடியாது என்றால். அபீஷ்டே அனன்ய சாத்தியே மகாவிஸ்வாச பூர்வகம். அப்போ விஸ்வாசம் ஒன்றே கொண்டு, நம்பிக்கையை தவிர வேற பிடிச்சிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. பாக்கி எதை பிடிச்சினாலும் அது உடஞ்சி விழுந்துட போகிறதுன்னு தெரியும். நம்பிக்கை ஒன்று தான். நேரமானதே நீ பெருமாள் சேவை சாதிப்பரான்னு ஒரு 40 பேர் பரபரத்து கொண்டு தானே வந்தீர்கள். அந்த சமயத்துக்கு வேற யாரை நம்பி இருக்க முடியும்னாலே அவர் திறந்து வச்சு சாமிச்சாருன்னா உண்டு. இல்லைன்னா எனக்கு வேற வழி இல்லை, இவரை கேட்டேன் அவரை கேட்டேன்னால் இல்லை. 10:30 மணியோட அவ என்ன காரணம் சொல்ல போறா? இந்த ஊர்ல இப்படித்தான் நேரத்தோட தான் பெருமாளுக்கு நடக்கும்னால் நாம பதிலுக்கு அவரிடத்துல வாதம் பண்ணி நேரத்தோட நடக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? என்னன்னு அவர்கிட்ட கேட்கறது.
பல க்ஷேத்திரங்கள்லையும் என்ன ஆகும், பெருமாளுக்கு நேரம் மாற்றி நடந்துகிட்டே இருக்கும். கேட்டால் என்ன சொல்லுவார்கள், எல்லாம் பக்தர்களுக்காகத்தானே பெருமாள் இருக்கார், அவள் கூட்டமாக இருந்துடவே அதனால் அவருக்கு நேரமாச்சுன்னுவா. அந்த பக்தர்களே கேட்டு பாருங்க, அவர் நேரத்தோடு சாப்பிடணுமா வேண்டாமான்னு. நிச்சயம் வேணும், அதுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கோவில் அவருக்காகவா, கோவில் நமக்காகவா? அவருக்காக இருக்கிற இடத்துல நம்மளும் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். காட்டெல்லாம் அழிக்கிறோம், நாடாக்கிடுறோம், வீடு கட்டிக்கிறோம். அங்கே மிருகம் வந்துடுத்தே, குறுக்க வந்துடுத்தே, சிறுத்த புலி வந்துடுத்தேன்னுவா. அது இருந்த இடத்துல இவன் போய் வீட்டை கட்டிவிட்டு வந்துடுத்தேன்னு சொன்னா அவருக்கு தான் சன்னிதானம் கட்டப்பட்டிருக்கு. அதற்கு நடுவில் நாம் போனால் சத்தம் இல்லாமத்தான் செவிக்கணும், அரவம் இருக்கக்கூடாது, நேரத்தோட செவிக்கணும். என்ன சமர்ப்பணத்துக்கு கொண்டிருக்கோமோ அங்கே வந்து கசமுசான்னு சத்தம் போட்டுட்டு அந்த காகிதத்தெல்லாம் கிழிக்கப்படாது, சத்தம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். ஒரு பெரிய மனுஷனை பேட்டி கொடுக்குறா, 5 நிமிஷம் பாரு அப்படின்னு நேரம் கொடுத்துருந்தா 5 நாள் தயார்படுத்திப்போம். பிரதான மந்திரி இருக்கார், முக்கியமந்திரி இருக்கார், நீங்கள் பார்க்க வாங்கோ. சரி சாமி, அவ்வளோ பெரியவெல்லாம் வேண்டாம், நம்ம இடத்துக்குள்ளே யாரோ ஒரு சின்ன பெரியவர் இருந்தார், அவரை பார்க்கறதுக்கே பெரும்பாடாக இருக்குது. பிரதான மந்திரினா ரொம்ப பெரியவர், அவரை பார்க்கவே இவ்வளவு தயார்படுத்திக்கிறோமே. அப்போ உலகத்துக்கெல்லாம் சக்ஷுர் தேவானாம், யாருக்கும் தேவர்கள் மனுஷர்கள், மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்று ராஜாதிராஜ சர்வேஷாம்னு இருக்கிறவரை பார்க்க போகும்போது நம்மளை தான் தயார்படுத்தின்னு போயாகணும். ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்வம், வேறு புகழில்லை, வேறு தஞ்சமில்லை சொல்லிட்டு தான் சரணாதி பண்ணணும். அதே போல ஆகிஞ்சன்யம்னால் என்னிடத்தில் சமர்ப்பிப்பதற்கு ஒன்றும் இல்லை, எதையும் கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லை இப்படின்னு சொல்லிக்கொண்டு முந்திரி உறுப்பு திராட்சை வாங்காத வராதிங்க. சமர்ப்பிப்பதற்கு இல்லை, கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லைன்னு அர்த்தம். பெரிய யோகமெல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை, உன் திருவடி தான் ஒரே உபாயமாக பற்றினேன் என்று சொல்லி சரணாகதி பண்ண வேண்டும். அது பண்ண ஒட்டாமல் எது தடுத்துன்னு இருக்குன்னு ஆழ்வார் பார்த்தார். நம்மளும் ஸ்ரீரங்கத்தில் போய் கேட்டோம், ஏனோ மனம் இறங்கலை. திருவேங்கடத்தில் போய் பிரார்த்தித்தேன், மனசு இறங்கலை. அப்போ இந்த க்ஷேத்திரத்தில் வந்து கேட்டு பார்ப்போம், எதனால் பெருமாள் இறங்கவில்லைன்னு யோசித்தார். எங்கிட்ட இன்னும் அகங்கார மமக்காரம் போகலைன்னு நினைக்கிறார் போலும். அதுதான் 2 பெரிய விஷ விருட்சம். பெரிய சம்சாரம்ங்கிறது ஒரு விஷ மரம். அந்த விஷ மரத்துக்கு 2 விதை இருக்கான். அஸ்வே சமிதியாமதி அனாத்மனி ஆத்ம புத்தி, அஸ்வே ஸ்வமிதியாமதி, அனாத்மாவிடத்தில் ஆத்மாங்கிற புத்தி, ஆத்மா இல்லாதது அனாத்மா சரீரம். இந்த சரீரம் ஆத்மா இல்லை, இது அனாத்மான்னு சொல்றார்கள். அனாத்மாவான சரீரத்திடத்தில் ஆத்மான்னு புத்தி பண்ணால் இதைத்தான் அகங்காரம் அகங்காரம்ங்கிறோம். அகம் நான் ஆத்மா, அனகம் நான் அல்லாத தேகம். அனகமான தேகத்தில் அகம் அகம்னு புத்தி பண்ணினா இதை தேகாத்மாபிமானம்னு சொல்றார்கள். இதுதான் சம்சாரத்துக்கு முதல் விதை. தேகமே ஆத்மா நினைச்சிருந்தால் அப்ப தேகத்தை நன்னா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதுதான் முயற்சி இருக்குமே தவிர ஆத்மாவுக்கு செய்ய மாட்டோம். இப்ப நம்ம எல்லாம் இங்க உட்காந்துருக்கோம், நிழல்ல தானே உட்காந்துருக்கோம். ஆத்மா நிழல்ல இருக்கா, சரீர நிழல்ல இருக்கா? சரீர நிழல்ல இருக்கு. ஆத்மா நிழல்ல இருக்கான்னா தெரியாதே, இந்த சரீரத்துக்குள்ளதான் இருக்கு. அப்படின்னா நிழல்ல தானே இருக்கணும்னு நினைச்சுப்போம். வெளியில என் சரீரம் தான் வெயில வாங்குறது, இதுக்குள்ள ஆத்மா இருக்கிறார், ஆகவே நிழல்ல இருக்காருனால் ஆத்மா பரமாத்மாவனுடைய திருவடியில் இருந்தா மட்டும் நிழல்ல இருப்பார். அதை தவிர எங்க இருந்தாலும் அவர் நிழல்ல இருக்க மாட்டார், வெயில்ல தான் இருப்பார். திருமங்கை ஆழ்வார் அது வரைக்கும் அப்படியே நீலனாக சுற்றி கொண்டிருந்தார், கலியன்னு பேர் பெற்றார். அந்த ஆழ்வாரை பெருமாள் திருத்தணம்னு முடிவு பண்ணிட்டார். அப்பதான் முதல் பாட்டு பாடினார், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம்னு பாட ஆரம்பிச்சார். அப்ப பெரியவாச்சான் பிள்ளைங்கிற உரையாசிரியர் வியாக்கியான சக்கரவர்த்தி அந்த சுவாமி ஒரு வரி எழுதினார், ஆழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகிறார். இது வரைக்கும் ஆழ்வார் யாரோவா இருந்தாராம், இப்ப திருமங்கை ஆழ்வார் ஆயிட்டாராம். என்ன வித்தியாசம்னு அந்த சுவாமி சொல்றார், இது வரைக்கும் ஆத்மாவை வெயிலிலே வைத்து தேகத்தை நிழலிலே வைத்திருந்தார், இனிமேல் ஆத்மாவை நிழலிலே வைத்து தேகத்தை வெயிலில் வைத்து விட்டார். மாறிவிட்டு ஆழ்வார் ஆயிடலாமா? செய்யணும்னா இப்போ இந்த மேலே போட்டுக்கிறத எடுத்துடணும், எடுத்துட்டு மறுபடியும் இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கணும், நடந்து ஏறுற இடம் வரைக்கும் போகணும். யாத்திரைனாலே நடந்து தான் போகணும். அதனால் நம்ம வந்த வண்டியெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்கோன்னு சொல்லணும். ஏன்னு வரச்சே ஒழுங்காக வந்தீரேன்னால் இப்போ அப்போ நாங்கள் ஆழ்வாரா இல்லை, இப்போ திருவெத்துக்கோட்டு பெருமாளை சேவித்தோம், அதனால் இனிமேல் தேகத்தை வெயிலில் வைக்கணும், ஆத்மாவை நிழலில் வைக்கணும்னு தெரிஞ்சுனுட்டோன்னா அப்படித்தான் ஆழ்வார் பாடியிருக்கார், அப்படித்தான் பெரியவாச்சான் சாதிக்கிறார். அந்த நிழல் வேற எதுவும் அல்ல,
திருவித்துவக்கோட்டம்மானுடைய திருவடி நிழலே தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து நின் தாளினக் கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகையருளாய் வந்தேன் ஆழ்வார் போச்சரம். பாக்கி எந்த இடத்துக்கு போனாலும் அது வெயில்ல தான் தவிக்குமா. பெருமானுடைய திருவடிக்குள்ள வந்ததுன்னா நிழல்ல இருக்குமா. அதனால அகங்காரம் மமகாரம் இந்த ரெண்டும் சம்சாரம்ங்கிற வெக்காயம், இந்த ரெண்டும் பெரிய வெயில். இந்த வெயில்ல நான் இருக்கேன்னு பெருமாள் நினைக்கிறார் போட்டிருக்கு. அதனாலதான் இன்னும் அவருக்கு என் பேர்ல நம்பிக்கை வரல. எனக்கு அவர்கிட்ட நம்பிக்கை வந்தது, அகங்கார மமகாரத்தை தொலைச்சேன் அப்படிங்கிறத அவருக்கு நான் சொல்லி ஆகணும். இது முதல் எண்ணம், ஆழ்வாருடைய முதல் எண்ணம். அடுத்தது அவர் நினைக்கிறது, நான் தானே இத்தனை கர்மங்களையும் பண்ணேன், அப்ப போக்கிக்க வேண்டிய பொறுப்பு என்னது தானே. வினை விதைத்தவன், விதை யார் விதைச்சானோ அவன் தானே தண்ணீர் ஊற்றணும்னு தமிழ்ல ரொம்ப நாளா சொல்லிட்டு இல்லையா. விதை விதைச்சவன் தண்ணீர் ஊற்றணும். நாம ஒவ்வொரு கர்மத்தையும் நம்ம தான் சேர்த்துருக்கோம். அப்ப அதை போக்க வேண்டிய பொறுப்பு யாருது? என்னது தானே. சேர்த்தவன் யாரோ பொதுவாக சொல்ல மாட்டோமா, உப்பை சாப்பிட்டியானால் நீ தான் தீர்த்தம் சாப்பிடணும். அது என்னமோ தெரியல, உப்பை சாப்பிட்டாலே தாகம், தோசை சாப்பிட்டா அதிகமாக தாகமாக இருக்கும். உப்பை ஒன்று நிறையா போட்டு சாப்பிட்டா தீர்த்தம் சாப்பிடலாமான்னு இருக்கும். அதே போல தான் இங்கே கர்மத்தை நாம் பண்ணியிருந்தால் கர்மத்துக்குரிய பலத்தை நான் தான் அனுபவிக்கணும். நாபுக்தங் க்ஷீயத்தே கர்ம கல்ப கோட்டி சதைரபி. கல்ப கோட்டி காலம் ஆனாலும் அனுபவிக்கப்படாத கர்மங்கள் தீராது தீராது தீராது. அப்போ நான் தான் அனுபவிக்கணும். கர்மத்தை தொலைக்கிறதுக்கு ரெண்டு வகைகள். ஒன்று அனுபவிச்சே தீக்கலாம், இல்லை பிராயசித்தம் பண்ணி தீக்கலாம். ரெண்டு வழி. அனுபவித்தே தீக்கலாம்னால் எத்தனை ஜென்மங்களாகுமோ தெரியாது. நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் அப்படின்னு ரொம்ப நாளாக சேர்த்து வச்சிருக்கிற கர்மங்கள் எப்போ முடிப்போன்னு தெரியாது. பிராயசித்தம் பண்ணலாம்னால் பண்ணலாம். ஒரு கர்மாவுக்கு ஒரு பிராயசித்தம். இன்ன தப்பு பண்ணியிருந்தால் அதுக்குரிய பிராயசித்தம் பண்ணால் அது மட்டும் போகுமே தவிர பாக்கி எல்லாம் போகாது. ஒரு தப்புக்கு ஒரு பிராயசித்தம். ஒரே பிராயசித்தத்தில் எல்லாம் போகுமானால் அந்த சக்தி யாருக்கும் இல்லை. அதனால பிராயசித்தமும் கட்டம். அதில் இன்னொரு கோணமும் இருக்கு. பிராயசித்தம் பண்ணுறதுல தப்பு பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுன்னு சொல்லுவா. பரிகாரத்தை பண்ண ஆரம்பிப்போம். அதில் 4 தப்பு பண்ணிவிட்டால் இன்னும் சேர்க்கணுமே. வட்டிக்கு வட்டி குட்டி போட்டு வளர்றதுங்கிறாலும் இல்லையோ, அதை போல இதுக்கு வட்டி இதுக்கு வட்டி இதுக்கு வட்டின்னு அசலில் சேர்த்துட்டே இருந்தா நான் எதுக்கோ பரிகாரம் தேட போக பரிகாரமே தப்பா படுத்தினால் அதனால இது எதுவும் ஆகாதுன்னு தெரியுது. அப்போ ஒரே வழி பெருமான் திருவடியை சரணம்னு பற்றினால் அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா, நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்று விடுவிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அதைத்தான் அவருக்கு நான் சொல்லியாகணும். ஏன்னா கர்மத்தை பண்ணது நான், அதனால நானே தொலைச்சின்னு வருவேன்னு எதிர்பார்க்கிறார் போல் இருக்கு. அதை தொலைச்சிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு வழி தெரியாது, இவர் தான் தொலைத்து கொடுத்தாக வேண்டும். அப்ப பெருமாள் யோசிக்கிறார், நான் நல்லது பண்ணா கிட்டக்க இருப்பான், தீயது பண்ணா விலகித்தானே படுவா. யாருமே தீமையை கொடுத்தா கிட்டக்க வரமாட்டோம். இவர் அப்படித்தான் பண்ணுவரா இருக்கும் நினைச்சுட்டு இருக்கார். இல்லை, நீ நல்லதோ தீயதோ நீ விட்டது வழி, எனக்கு வேற வழி தெரியல. நானும் அனன்ய கதி அகதி கீழே விழுந்து தண்டம் சமர்ப்பிக்கிறோம், நமஸ்காரம் பண்றோம், கை ரெண்டையும் கூப்பினுடுறோம், கால் ரெண்டையும் கூப்பிக்கிறோம். 2 காலும் பிரிஞ்சிருந்தா தானே இந்த இடத்த விட்டு நடக்க முடியும். 2 கையும் பிரிஞ்சாத்தானே எதையானு சமர்ப்பிக்க முடியும். கையை கூப்பினுட்டே என் கையில ஒண்ணும் இல்லை, காலை கூப்பினுட்டே போக்கடம் இல்லை. அப்ப வேற கதியும் இல்லை, வேற கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, உன்னுடைய திருவடியே கதி. அப்ப பெருமாள் கேட்கிறார், ஏன் வேற தெய்வங்கள்லாம் யாரும் இல்லையா? இந்திரன் குபேரன் சந்திரன், குபேர பூஜை பண்ணி வேணும்னா தன ஆகர்ஷண ஹோமம் எல்லாம் பண்ணுங்கோ, அவரெல்லாம் நிறையா கொடுப்பாரே. கொடுப்பார், எடுத்துன்னு விடுவார். கொடுக்குற வேகத்தில் நிற்குமான்னு தெரியாது, திரும்ப போயிடும். இந்திரன் சொர்க்கத்தையே கொடுப்பார், அதற்குரிய புண்ணியம் முடிஞ்சு போச்சுன்னா தலைகுப்புற தள்ளி விட்டுடுவார். அப்படி இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள யமன் வேற கூடவே இருக்கார், தெரியாது எந்தெந்த கிரகம் எப்பப்போ மாறுமோ. இந்த மாச கடைசியில ஏதோ மாறுறதா வேற சொல்லிட்டு இருக்கா. அதனால இது எதுவுமே நம்புறதுக்கு என்னால இயலல, யாரும் என்னை ரட்சிக்க போறது இல்லைன்னார். பெருமாள் திரும்ப கேட்கிறார், அப்போ உம்ம கையை எதிர்பார்த்துருமே, நம் கையே நமக்கு உதவிங்கிறாலும் இல்லையோ, அதை போல நீரே பண்ணிக்குமே. என்னால் இந்த கையை கொடுத்தது நீ, கையை பிடிச்சு தூக்க வேண்டியது நீ, என்னுடைய அத்தனை கட்டத்துக்கும் பொறுப்பு நீ. தூக்கி வாரி போட்டது பெருமாள். நீர் ஒத்தரான இத்தனை நாள் பேசாம இருந்தீர், இப்ப நீரும் பேச ஆரம்பிச்சுட்டீரோ இல்லையோ. உம்ம கட்டத்துக்கெல்லாம் நானா பொறுப்பானால் 2 வகையான அபிப்பிராயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. நாஸ்திகரும் நாம கட்டப்படுறதுக்கெல்லாம் கடவுள் தானே பொறுப்பு, கருணை இருக்கிறவரா இருந்தா என்னை கட்டப்பட விட்டுருப்பாரா, ஆகவே அவர் இல்லை. இது நாஸ்திகவாதம். பரமாஸ்திகவாதம், பரமபக்தன் சொல்றது, என்னை நீ கைவிட்டுட்டியானா நான் எங்க போவேன், நான் பண்ண தப்புக்கு நீ தானே காரணம், ஆகவே உன் திருவடிகளை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இது ரொம்ப பக்தனும் சொல்லுவான், பரமநாஸ்திகனும் சொல்லுவான். ஆனா 2 பேருடைய அபிப்பிராயமும் வேற.
நாஸ்திகன் சொல்லும்போது நீ இல்லேன்னு சொல்றதுக்காக நீ தானே காரணம்னு, ஆஸ்திகன் சொல்லும்போது நீ என்னை கைவிட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக நீ தானே காரணம்னு. ரெண்டு பேரும் சொல்ல போறா. ஆனா இந்த கோணம் வேற, அந்த கோணம் வேற. குலசேகராழ்வார் முக்கியமான கோணத்தை நமக்கு இங்க காட்டினது பரம ஆஸ்திகவாதம். நாஸ்திகவாதம் எடுபடாதுன்னு சொல்லி பெருமான் திருவடிகள்ல அனன்யகதியா இருக்கிறது ஒண்ணுதான் வழிங்கிறத இந்த பாசுரங்கள்ல ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் பெருமாள். உய்ய வந்த பெருமாள், நின்ன திருக்கோலம், வித்துவக்கோட்டு வள்ளி தாயார், பத்மபாணி தாயார், சக்கர தீர்த்தம். இது ஆச்சரியமா பாரத புழா நதி ஓடுகிறது. இந்த வடக்கு கோடியில் இருக்கக்கூடிய, வடக்கோடினா நம்ம போற இடங்களுக்குள்ள வடக்கோடி, கேரளத்தினுடைய மத்தியத்தில் இருக்கக்கூடிய இடம். இந்த ரெண்டு திவ்ய தேசத்திலையுமே பாரத புழா. அதுக்கப்புறம் சற்று நாளைக்கு நாளன்னைக்கு நம்ம போற இடத்துல எல்லாமே பம்பை, பம்ப நதி, தேருநீர் பம்ப, வடபால திருவண்வண்டூர், திருவல்லா, செங்கனாஞ்சேரி, திருப்புலியூர், திருக்கடித்தானம், அந்த இடத்துல எல்லாம் இருக்கிறது பம்பை. இந்த இடத்துல இருக்கிறது பாரத புழா. இந்த ரெண்டு தான் பிரதானமான நதிகள். பாரத புழா, திருமமண்டலம், தத்துவகாஞ்சன விமானம், விமானம் தத்துவகாஞ்சன விமானம். அம்பரீஷ மகாராஜா அவனை பரீட்சை பண்ணி பெருமாள் இவன் வேற எதையும் எதிர்பார்க்க மாட்டான், எங்கிட்டே கூட என்னை தவிர எதையும் கேட்க மாட்டான் என்று ஸ்தாபித்து கொடுத்தது மங்களாசாசனம். குலசேகராழ்வார் 10 பாசுரங்களால பண்ணியிருக்கார். 4 மூர்த்திகள் எழுந்துருளி இருக்கிற ஸ்தலம். விஷ்ணு நடுவுல விஷ்ணு இருக்கார், தர்மபுத்திரன் பிரதிஷ்டை, மேற்க கூடியவரை அர்ஜுன பிரதிஷ்டை, மற்றொரு பக்கம் பீமசேன பிரதிஷ்டை, கடைசியா நகுல சகதேவ பிரதிஷ்டை என்று 4 மூர்த்திகளை சேவிச்சுக்கிறோம். உள்ள இருக்கிற பிரதான மூர்த்தி உய்ய வந்த பெருமாள், அவரை சேவித்து விட்டோம். இந்திரனாக வடிவெடுத்தார். அப்பதான் அம்பரீஷ மகாராஜா கேட்டுக்கிறார், 4 மூர்த்திகளாய் சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள், வாசுதேவ. வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர், இப்படி 4 பேரா நீ சேவை சாதிக்கணும்னு கேட்க அதற்குத்தான் பெருமாள் இங்கே எழுந்துள்ளிருக்கார். ஒரு காலத்தில் இது இந்த வாசல்ல இடம் வச்சிருக்காளே, காசி விஸ்வநாதருடைய கோவில்ல இருந்து ஒரு பிள்ளை அவ அம்மாவை அழைச்சிருந்து தன்னுடைய கொடையெல்லாம் எடுத்துட்டு இந்த பெருமாளை சேவிக்கணும்னு வந்தார். அவர் காசி விஸ்வநாதரை விட்டு எங்கேயும் போக மாட்டார். அதனால இங்க சேவிக்கணும்னு ஏதோ எல்லாரும் சொல்லியிருக்காளேங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தார். நோய்வாய்ப்பட்டிருக்கா தாயார், அவளை அழைச்சின்னு போய் நம்ம சேவை பண்ணி வைக்கணும்னு மனக்கவலையோட வந்தார். பாரத விழா ஓடின்னு இருக்கு, தீர்த்தமாடினார், தன்னுடைய கர்மங்கள்லாம் தொலையுமான்னு ஆசைப்பட்டார். இவ்விடத்துல வந்து நிற்க உடனே பெருமாள் அவருக்கு சேவை சாதிச்சுட்டார். அதனால காசி விஸ்வநாதன் இங்கேயே இருக்கார். அந்த அவர் விட்டுட்டு அவர் வரமாட்டார். ஆனாலும் வந்தார். வந்தவர் அவரையே நினைச்சிருந்தார், நானே உனக்கு வந்து இங்க சேவை சாதிக்கிறேன்னு. அவரே இங்க உள்ளே இருக்கிறார். உய்ய வந்த பெருமாள் அபயப்பிரதருங்கிற திருநாமத்தோடு இருக்கிறார். எங்கேயுமே உள்ள போனாலே ஒண்ணு புரிஞ்சுது, அகங்கார மமகாரமே கூடாதுன்னு குலசேகராழ்வார் சொன்னார். உள்ள போனா எங்கேயா நீங்க தலையை நிமிந்துண்டு போனோம் என்றால் அப்ப கண்டிப்பா குட்டுத்தான். எல்லாரும் இன்னும் ரொம்ப தாழ இருக்கேன்னு பண்ணி காமிச்சாதானே புரியும். பாட்டை சொன்னா புரிய போறதா? நேர போறச்சே ஓங்கி தலையில ஒரு குட்டு விழுந்துன்னா குனியணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போறோம். இப்படி சின்ன துவாரத்தாலே பல கட்டடங்கள் வேலைப்பாடுள்ள, நீங்க சுத்தி கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய வரைபடங்கள்லாம் பார்த்துருப்பீர்கள். அதெல்லாம் மூலிகை எடுத்து அதுலேருந்து சாறு பிழிஞ்சு எந்த விதமான மற்ற எதுவும் செயற்கை விஷயங்களும் சேர்க்காமல் இயற்கையாக வரையப்பட்ட படங்கள், அந்த சித்திரங்கள்லாம் சேவிச்சுனுட்டோம். 108 திருப்பதி அந்தாதியில் பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் சுவாமி வாய்த்த கருமம் இனி மற்ற இல்லை நெஞ்சமே தோய்த்த தயிர் வெண்ணெய் தொட்டு உண்ட கூத்தன் திருவிற்றுவக்கோடு சேர்ந்தார் பிறவி கரு விற்றுவக்கோடும் கான். வாய்த்த கருமம் இனி, நாம எவ்வளவு நாளா கருமங்களோடையே பிறந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். இனி மற்றில்லை, இந்த பெருமானை எப்போது பற்றினோமோ இனி அந்த கர்மங்களின் தொல்லையே இல்லை. நிஜமே தோய்த்த தயிர் வெண்ணெய் தொட்டுண்ட, தோய்க்கப்பட்ட தயிர் வெண்ணெய் எல்லாவற்றையும் சாப்பிட்ட கண்ணன் கூத்தன், கூத்தாடி என்னென்ன நாட்டியம் உண்டோ ஆடக்கூடியவர். கும்பநாட்டியம், ஹல்லீசகம், சாரிநார்த்தம், நிறுத்தம் இன்னும் பல வகையான நாட்டியம் ஆடக்கூடிய பெருமான் கூத்தன் திருவற்றுவக்கோடு சேர்ந்தார். திருவிற்றுவக்கோட்டை யாரெல்லாம் வந்து அடைகிறோமோ பிறவி கரு விற்றுவக்கோடும் காண். கரு விற்றுவக்கோடும் நாள் கரு திரும்ப நாம ஒரு கர்ப்பரங்கத்துல பிறக்க வேண்டிய தேவையே இல்லை. விற்றுவக்கோட்டை பத்தினால் கருவனுடைய அரங்கத்துக்குள்ளே வித்து திரும்ப முளைக்காதுங்கிறார். கரு வித்து கர்ப்பரங்கத்துக்குள்ள வித்து போய்த்தானே ஒரு குழந்தை பிறந்தாகணும். நான் திரும்ப அதை போல ஒரு பிதுவாக போக வேண்டிய அவசியமே இல்லை. கடைசியான பிறவி இதுவே முடியும்னு பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் சுவாமி பாடினது ஆச்சரியமான பாசுரம். இனி திருவத்துவக்கோட்டினுடைய 10 பாசுரங்கள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமா விண்ணப்பம் பண்றேன். தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை. ஓம் நமோ நாராயணாயாங்கிறது திருமந்திரம்.
அந்த திருமந்திரத்துல ஓம்னு இருக்கிற முதல் சொல் ஆ, அதை மூணா பிரிச்சினோம்னால் அ உ மான்னு மூணாக பிரிகிறது. அதுல அகாரம் பகவானை சொல்லும், மா ஜீவாத்மாவை சொல்லும். ஆங்கிற பரமாத்மாவுக்கு மாங்கிற ஜீவாத்மா அடிமை. அனன்யார்க சேஷத்துவம்னு சொல்லுவார்கள். நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரு முக்கியமான அடையாளம் சேஷத்துவம். சேஷத்துவம்னா தொண்டுபட்டு இருத்தல், அடிமைப்பட்டு இருத்தல். ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே அடியேனேன்னு வருது. அதனால தேவரி இருக்க அடியேன் அடியவன், நான் சுதந்திரன் இல்லை, அகங்காரத்தை துறந்தே உனக்கு அடியவன். இதுதான் ஓம்ங்கிறதுனுடைய அர்த்தம். அகாரார்த்தோ விஷ்ணு ஜெகதுதய ரக்ஷா பிரளயகிருது மகாரார்த்தோ ஜீவஹ ததுபகரணம் வைஷ்ணவமிதம் உகாரஹா அனன்யார்கம் நியமித்த சம்பந்தம் அனயோகோன்னு பராசரப்பட்டு சாதிக்கிறார். ஆங்கிற பரமாத்மாவுக்கு மாங்கிற ஜீவாத்மா அடிமை, வேற யாருக்கும் ஆட்படாத அடிமை. இதை புரிஞ்சுனுட்டோம்னா ஸ்வரூப ஞானம் இருக்குன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கலைன்னா ஸ்வரூப ஞானம் இல்லைன்னு ஆயிடும். அப்படி அவனுக்கு அடிமைன்னு தெரிஞ்ச பிற்பாடு அப்ப வாழ்க்கை அவனுக்காகத்தான் இருக்க வேண்டும், பற்றுவது அவனையாகத்தான் இருக்க வேண்டும். அத்தை பரார்த்த கைங்கரியமா இருக்கணும். ஒரு புஷ்ப மாலை போடுறா, இந்த பூ மாலை தனக்குன்னு சந்தோஷம் தடிக்குமா இல்லை பிறர்க்குன்னு இருக்குமா? சந்தனம் பூசிக்கிறோம், தனக்குன்னு சந்தோஷம் தடிக்குமா பிறர்க்குன்னு இருக்குமா? யார் பூசிக்கிறோமோ அவருக்காகவே இருக்கும். புஷ்பம் யார் சூடிக்கிறோமோ அவருக்காகவே இருக்கும். நிலா நமக்கு, நிலா தனக்காகவா காயறது? நிலாவை பார்த்தா சந்தோஷமா இருக்குன்னா நமக்காகவே. மழை தனக்காகவா பெய்யறது? நமக்காக. அப்ப இது ஒவ்வொரு பொருளும் எப்படி பிறர்க்காகவே உள்ளதோ அதை போல இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்காகவே உள்ளான். நாம நினைச்சுட்டு இருக்கிறது நாமும் சந்தோஷப்பட்டுக்கணும், பெருமாளையும் சந்தோஷப்படுத்தணும்னு. ஆனா அந்த நினைவு சக்கர பொங்கலுக்கு வராது, நிலாவுக்கு வராது, தென்றல் காற்றுக்கு வராது, சந்தனத்துக்கு வராது, புஷ்பத்துக்கு வராது. அதுகளுக்கு என்ன எண்ணம்? பிறர்க்காகவே இருக்கு. அந்த எண்ணம் கூட கிடையாது. எண்ணம் இருந்தால் ஞானம் இருக்கணுமே, அந்த எண்ணமே இல்லை. நான் பிறருக்காகவே இருக்கிறேன்னு எப்போ இருக்கோ அதை போல நாமும் பெருமானுக்காகவே இருக்கிறோம்னு புரிஞ்சிக்க வேண்டியதான் அந்த சேஷத்துவத்தின் வெளிப்பாடு. அவருக்கு நான் அடிமைன்னு இருந்தால் அப்ப எனக்காக அல்லேன், பிறர்க்காகவும் இல்லேன், அவனுக்காகவே நான். இந்த விஷயத்தை புரிஞ்சுனுட்டேன். ஆனா நான் இன்னும் அதை புரிஞ்சுக்கலேன்னு பெருமாள் நினைக்கிறார் பொழுதுக்கு. ததாயத்த ததியர்களுக்கு சேஷம், அவனுக்கு அடிமைப்பட்டவனாய் அவன் அடியார்களுக்கு அடிமைப்பட்டவனாக இருப்போம். இதை பத்தி உபனிஷத்துக்கள் சொல்லும்போது எஸ் யாஸ்மி நதம் அந்தரேமின்னு சொல்லும். நான் யாருக்குரியவனாக இருக்கிறேனோ அவனை மீறி நடக்க மாட்டேன், தாண்டி நடக்க மாட்டேன். அவர் விட்ட வழி, அவர் எப்படி இருன்னு சொல்றாரோ, எங்கு வைக்கிறாரோ அங்கு இருப்பேன். இதெல்லாம் ஏன் தாமதப்படுத்துறாருன்னு தெரியலையே. இந்த உண்மையை நான் புரிஞ்சுனுட்டேன், ஏன் இன்னும் பெருமானுக்கு அந்த உண்மை தெரியவில்லையா? ஏன் காலதாமதம்? ஆழ்வார் தவிச்சு போய்த்தான் இந்த க்ஷேத்திரத்துல வந்து பாட ஆரம்பிச்சார். இனி முதல் பாசுரம். தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை, விரை கொழுவு மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட்டம்மானே அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடனும் மற்றவள் தனருள் நிறைந்தே அழுங்குழவி அதுவே போன்றிருந்தேனே தருதுயரம். பாட்டுக்கு முதல்ல அர்த்தம் பார்ப்போம். நீ தரக்கூடிய துயரம், தருதுயரம்னா நீ தரும் துயரம். தடாயேல் போக்காயேல், நீ கொடுத்த துயரத்தை நீ போக்காவிட்டால். ஆரம்பிக்கிச்சு ஆக்ஷேபம் வந்துடும். நீ கொடுத்த துயரம்னா இத்தனை நாள் சொன்னீரே அவர் கொடுக்கலன்னுட்டு, அவரால் தான் மோட்சம் போகிறோம் நம்மால தான் துயரம்னு சொன்னீரேன்னால் ரெண்டும் சொன்னேனே. இதை ரொம்ப பக்தனா இருக்கிறவன் நீ தான் துயரம் கொடுத்தாய்ன்னு சொல்லுவான். ஏன் சொல்லுகிறான்னா கோபத்தால் இல்லை, உரிமையால். உன்னை விட்டுட்டு நான் எங்கே போவேன்? அப்போ நீ தான் பண்ணி ஆகணும். ஒருத்தன் அப்பா அம்மாட்ட தப்பாக நடந்துட்டான், பிள்ளையோ பொண்ணும், அப்படி 10 வருஷம் காணும், வீட்டை விட்டே போயிட்டா. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து மனம் திருந்தி பிள்ளை திரும்பி வரான், மெதுவாக அம்மாட்ட போய் நிற்கிறான். என்ன அப்போ தான் போனியே? அவர் அவ்வளோ கோபத்தில் இருக்கார், அவருக்கு அப்போ பட்ட இடி தாங்கவே இல்லை, இப்போ எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அம்மா கேட்டா. அவன் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான், என்னமோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்ன பண்ண சொல்கிற? தண்ணீர் அடித்து தண்ணீர் விலகப் போகிறதா, கோழி மிதித்து குஞ்சுக்கு வலிக்க போகிறதா, ஏதோ பழமொழியெல்லாம் சொன்னான். சொன்ன பிற்பாடு அவளும் என்னன்னு போய், அவளுக்கு மட்டும் விட முடியுமா? அவளுக்கும் பெத்த பிள்ளை தான், 10 மாதம் சுமந்தவ தான். சரி ஏதோ தப்பு பண்ணிட்டான் போல் இருக்குதுன்னு இவன் மனசை இழகிடும். ஆனால் அவரும் இழகினவர் தான் இருந்தாலும் ஆண்கிறதுக்காக கொஞ்சம் அப்படி பெருமிதத்தோட என்ன உள்ள வர்றது, வெளியில் போக சொல்லணும் அப்படின்னு அவர் முறுக்கி கொண்டு இருப்பார். அப்போ இவள் தவிப்போம். இப்போ 2 கண்டா நிலைமையாக போச்சு. ஏற்கனவே இவளும் கொஞ்சம் கோபத்தில் இருந்துட்டா, இப்போ இவன் மனசு மாறிடும், அவர் மனசு மாறி இருக்காது. பிள்ளையானா என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டுத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று பேசி சமாதானப்படுத்தணுமோ இல்லையோ. அப்போ ஒரே போடா அவள் அம்மா பிள்ளையை பார்த்து சொல்லிட்டா. அப்படி ஒரு வேளை அவர் ஏதானு கோபிச்சிருந்தால்
உன்னை விட்டா நான் யாரை போய் கேட்பேன்? என் தப்ப நீ மன்னிக்கலைன்னா எங்க போவேன்னு சொல்லு. அவர்கிட்ட அநேகமா பதில் இருக்காது. நீ தானே நான் பிறந்ததுக்கு காரணம்னு சொல்லு, பதில் இருக்காது. அப்ப அதான் வழியினால் பிள்ளை தெரிஞ்சுட்டான். இந்த சூக்ஷ்மம் இத்தனை நாளா தெரியா போச்சே, சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கான். சாயங்காலம் வெளியில போனவரெல்லாம் திரும்பி வந்தார். என்ன எதுக்காக வந்திருக்கான்? வாசல் ஏதோ நிழலாடுறாப்புல இருக்கேன்னார். ஆமாமா, நம்ம கண்டு மன்றாடி கெஞ்சி மன்னிப்பு கேட்பதற்காக. அதெல்லாம் அந்த பிள்ளை பண்ணவே இல்லை. இருந்தாலும் இது எல்லாத்தையும் சொல்லுவோம். சொன்ன உடனே அவருக்கும் தோன்றது, சரி என்னதான் சொல்றான் பார்ப்போம், எதுக்கு வந்தேன்னு அவர் கேட்கிறார். தடால்னு காலில் விழுந்தான். எனக்கு என்ன பண்ண முடியும்? நீ தான் என்னை வெளியில போன்னு சொன்னா கூட இனிமே போக மாட்டேன்னா. நான் சொல்லவே இல்லை உன்னை வெளியில போன்னு, நீயா வெளியில போயிருக்க. இப்ப நீ சொன்னா கூட என்னால் இல்லை, நீ சொன்னாலும் போகமாட்டேன்னு சொல்றேன். அவர் சொல்லலை, ஆனாலும் சொன்னாலும் போகமாட்டேங்கிறேன். அதான் தரு துயரம் தடாயல். நீ கொடுக்கல, இருந்தாலும் நீயே கொடுத்தாய்னா உனக்கு எனக்கு இருக்கிற உரிமை, உனக்கு எனக்கு இருக்கிற பிராப்தி, ஒழிக்க ஒழியாத சம்பந்தம். பிதாச்சரக்ஷகசேஷி பர்த்தாஜ்ஞேயோ ரமாபதி சுவாமியாதாரோ மமாத்மாச்ச போக்தாச்சாத்தியம் அனூதிதா. 9 விதமான சம்பந்தம் உனக்கு எனக்கும். ஒவ்வொரு சம்பந்தத்தை சொல்லியும் ஒரு பாட்டு பாடிட்டார். இந்த தொடர்பு இருக்கிறதுனால விடமாட்டேன், இந்த உறவு இருக்கிறதுனால விடமாட்டேன், இப்படி உலகத்துல யாரு விட்டதாவே தெரியலையே, நானும் இனிமே விடமாட்டேன்னு சொல்லக்கூடிய பாசுரம் தருதுயரம். அதனால பெருமான் கொடுத்தாருன்னு சொல்லலாம், உரிமையோட உண்மையை ஒத்துக்கிறவன் சொல்லலாம், போகமாட்டேங்கிறவன் சொல்லலாம். ஆனா யார் ஒருத்தன் எதிர்த்து பேசுறானோ அவன் தருதுயரம்னு சொன்னா ஒத்துக்கவே முடியாது. புரியாதவா பேசினா கர்மத்தால தான் நீ கட்டப்படுறேன்னு சொல்லணும். புரிஞ்சவன் பேசினால் அதுவும் பகவானால தானேன்னு சொல்லணும். அதுவும் அவனது இன்னருளே. அந்த கர்மம் மட்டும் அவர் வசப்பட்டது இல்லையான்னா, கர்மமே தொலைன்னா எங்க போடும்? போய்த்தானே ஆனும். எதுவும் அவருக்கு, நானும் அவருக்கு வசப்பட்டவன், என் கர்மங்களும் அவருக்கு வசப்பட்டது, என் செயல்களே வசப்பட்டவை. இதுக்கு மேல அவர் வேண்டாம் நல்லவனா இருந்து சொன்னா இருக்க வச்சுடலாம் இல்லையா? மாட்டார். என் கர்மத்தின்படி என்னத்தான் தன்னிச்சையா நடக்கிறதுக்கு விட்டுருக்கார். நான் நடக்க போறது இல்லை, நீ பார்த்து பிடிச்சு. கப்பல் மாலுமே ஓட்டின்னு இருக்கார், அதுக்கு இப்போ ஓட்டுறதை பிடிச்சிக்கணும், சுக்கானை பிரிச்சுக்கணும். அவர் தான்னா அவர் தான். அப்போ போல என் கப்பலை, இந்த வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்படைச்சிட்டேன்னால் தாராளமா அவர் தானே பொறுப்பு. அதனால தருதுயரம் தடாயேல். என்னுடைய கட்டத்தினை போக்கலைன்னால் உன் சரணல்லால் சரணில்லை, உன் திருவடிகளை தவிர எனக்கு வேற எந்த சரணும் கிடையாது. மாமேவையே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. கண்ணன் கீதையில சொல்லும்போது தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. சம்சாரமாகிற பெரிய கடல்ல உன்னை கட்டி வச்சிருக்கேன், ஒரு குருவி பிணைத்த பிணையே விடுவிச்சுக்க முடியாது. நீரா உம்ம பிணை, நீரா உம்ம கட்ட விடுவிச்சுக்குமேன்னு பெருமாள் சொல்றார். தூக்கணாங்குருவி கூடு கட்டுமா? ஆழ்வார் பதில் சொன்னது, அந்த குருவி கட்டின கூட்டை கூட நமக்கு பிரிக்க தெரியாது. தூக்கணாங்குருவி கட்டியிருக்கோம், அது என்ன கெட்டியா கட்டுமா, எங்க முடிச்சு போட்டிருக்குன்னே தெரியாது, நமக்கு பிரிக்கவே தெரியாது. இதுவே கட்ட தெரியலனால் அனாதி காலமான கர்மங்களால என் வாழ்க்கைங்கிற கூட்டை நான் கட்டிட்டு இருக்கேன், இதை பிரிக்கிறது நிச்சயமா எனக்கு தெரியாது. அப்ப முடியாதுன்னு கண்ணன் சொல்லிட்டார். தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவைய பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. முதல் வரியோட நின்று இருந்ததுனால் நம்ம இங்க வந்திருக்கவும் வேண்டாம், உபன்யாசமும் வேண்டாம், புஸ்தகமும் வேண்டாம். நான் உன்னை கர்மங்களாலே கட்டி வைத்திருக்கிறேன், இதிலிருந்து ஒன்னால் மீளவே முடியாது. முதல் வரி நிறுத்திட்டார். அர்ஜுனன் ஏற இறங்க பார்க்கறான். முடிஞ்சு போச்சா கீதை? மீளவே முடியாதுன்னா முடிஞ்சிடுமே என்னால். இல்லை அப்படி சொல்லல அர்ஜுனா, உன் முயற்சியால் மீள முடியாது, என் திருவடியை பற்றினாயானால் மீள்விக்கிறேன்னு சொல்ல வந்தேன். மாமேவ ஏ பிரபத்யந்தே, என் ஒருத்தனையே யார் பற்றுகிறானோ மாயா மேதாம் தரந்தித்தே, அவன் இந்த மாயான சம்சார கடலை தாண்டுகிறான். தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை. எனக்கு வேற யாரும் இல்லை, எனக்கு நானும் இல்லை, நானும் எனக்கு புகழ் அல்லேன், மற்ற யாரும் எனக்கு புகழ் இல்லை. உன் சரணே சரண். விரை கொழுவு மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட்டம்மானே. அழகான் மணங்கமழக்கூடிய புஷ்பங்கள் நிறைந்திருக்கிற திருவித்துவக்கோடு. இந்த ஊர்னுடைய செழிப்பை சொல்றார். வித்துவக்கோட்டம்மானே அரிசனத்தால் ஈன்ற தாய் அகற்றிடணும், வெட்டிடுவேம்பார்னு பெத்த தாயாருக்கு ஒரு கோபம். குழந்தை ஏதோ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சேட்டை பண்ணிட்டே இருக்கு. இவதான் பெத்தவோ, ஈன்ற தாய், வளர்த்த தாய் இல்லை, ஈன்ற தாய். வளர்த்த தாயா இருந்தால் கூட 2 அடி வச்சாலும் வைக்கலாம். பெத்தவளுக்கு குழந்தை பெறலையேன்னு குளங்குளமா போனது தெரியும். அதுக்கப்புறம் கர்ப்பம் தரிச்ச பிற்பாடு 10 மாசம் இப்படி திருமணம்னா முடியாது, அப்படி திருமணம்னா முடியாது, காரம் சாப்பிடணும்னா முடியாது, உப்பு சாப்பிடணும்னா முடியாது, பட்டப்பாடத்தினையும் தெரியும். பெற சமயத்துக்கு இவளா குழந்தையா, யார் பழைக்க போறா அப்படின்னு கேட்டது தெரியும்.
பெத்த பிற்பாடு ஒவ்வொரு தரையும் ஜலதோஷத்தில் தும்மின போதும் தூக்கி போண்டு வைத்தியத்துக்கு ஓடினது என்னன்னு அவருக்கு தெரியும். இது இத்தனை ஆகி 25 வயசு வரைக்கும் ஏன்னா நீ சரியா வளர்த்துருக்கிறியாங்கிறான் வந்து. இவ இத்தனை பாடுபட்டுட்டு இவனை வளர்த்துட்டு 16 பிண்டங்கள் கயைக்கு போனால் அம்மாவுக்கு 16 பிண்டம் கொடுக்கணும், அப்பாவுக்கு 2, இவருக்கு 2, அவளுக்கு 16 பிண்டம். இத்தனை பட்டவை போய் அடிச்சிருவளா? ஆனால் அவள் வந்து இந்த பிள்ளை படுத்துற பாடு தாங்காமல் அரிசினத்தால் உன்னை வெட்டிடுவேங்கிறாளாம். அப்போ குழந்தை என்ன சொல்லணும்? இப்போ ஏற்பட்டா நீயே வெட்டிடுவேன், ஏன்னா உன்னை நான் விட்டுட்டு போய்டுறேன், போகணுமோ இல்லையோ? போகாது. இவன் அடின்னு அடிக்கிறேன், எத்தனை இடத்துல பார்த்துருக்கேன் தெரியுமோ? பள்ளிக்கூடத்துக்கு போகமாட்டேன் அப்படின்னு குழந்தை பிடிவாதமாக பிடிக்கும். இவ அதை அடித்து கூட்டின்னு போவோம், பின்னாடி முதுகில் ஒன்று வைக்கிறா, கூட்டின்னு போகிறா. இது நீ அடிச்சுட்ட பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், நீ போன்னு சொல்கிற, அடிக்கிறே மாட்டேன்னால் என்னை திரும்ப வீட்டுக்கு தூக்கின்னு போவோன்னு அவள்கிட்ட தான் சொல்லுவோம். வேற யார்கிட்டையானு போயிட்டு என்னை வீட்டுக்கு கொண்டு போன்னு சொல்லலாமோ இல்லையோ? யார் ஒருத்தி பள்ளிக்கூடத்துக்கு போன்னு சொல்கிறாளோ அவளையே பிடிச்சின்னு இல்லை வீட்டுக்கு கொண்டு போனா இது என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்கேன்னு தோணும். அது பைத்தியகாரத்தனமே இல்லை, அதுதான் விஸ்வாசம், அதுதான் பிராப்தி. அந்த பிராப்தி இந்த அம்மா கிட்ட மட்டும் இருக்கிறதா நினச்சுடுறோம். இது 40 வருஷம் 50 வருஷம் பிராப்தி. இங்கே இருக்கிறது அனாதி காலமான பிராப்தி. இன்று நேற்று இல்லாமல் அரிசனத்தால் அத்தனை கோபத்தோட ஈன்ற தாய் ஆற்றிடணும். நீ வராதே, இனிமே இந்த வீட்டிலே எனக்கு என் கண்ணு வட்டத்திலே நிற்காதே போனுவோம். அது போயிடுமானால் மற்ற அவள் தன் அருள் நினைந்தே அழுங்குழவி அதுவே போன் நிருந்தேனே. அந்த அழற குழவி ஓன் அழும், அம்மா முதுகலை வந்து அடிக்கும், வாசல்ல கீழே விழுந்துடும், எடறி விழுந்ததுனால முட்டி பேந்துடும், ரத்தம் வந்துட்டு இருக்கும். இது கீழே விழுந்துட்டு தான் ஜாரி கீழே விழுந்து தடிக்கு கீழே விழுந்துட்டு நேராக உள்ள வந்து ஓங்கி அம்மா முதுகலை வைக்கும். நானா உன்னை தள்ளிவிட்டேன்னு கேட்டால் நான் விழறச்சே பார்த்துட்டு இருந்தியோ இல்லையோன்னு. அவள் தள்ளியே விட்டுருக்க மாட்டா. பக்கத்து வீட்டுக்காரி வந்து இப்படி போய் கணத்தங்கரையில் விளையாண்டு இருக்கிற குழந்தைய விட்டு அது பாரு எடறி உள்ள விழுந்துடுத்துன்னு இவளை பிடிச்சிக்கிறா. இவ ஒன்றுமே பண்ணலை. ஆனால் அந்த குழந்தை கீழே விழ வேண்டிய சமயத்துக்கு தடுக்கலையோ இல்லையோ, ஆழ்வார் பிடிச்சுன்னு விட்டார். என்னை எப்போவோ நீ தடுத்திருக்கலாமே, தடுக்காம எனக்கு எதுக்கு துன்பம் கொடுத்தாய்? ஆழ்வீர் உன் கர்மத்தால நீர் விழுந்தீர், திடீர்னு என் தலையில வைக்கிறீர். என்னால் இப்போ நான் உண்மையை புரிஞ்சுன்னுட்டேன், உன் தலையில வைக்கல, உன் திருவடியில வைக்கிறேன். பாக்கி தப்பானவனா இருந்தால் தலையில பொறுப்பு வச்சிருவான். ஆனால் ஆழ்வார் புரிஞ்சுட்டு இருக்கிறதுனால திருவடிகளில் பொறுப்பை வைத்தார். அரிசினத்தால் ஈன்னதாய் அகற்றிடனும் மற்ற அவள்தன் அருள் நினைந்தே. அந்த தாயாருடைய அருளையே நினைக்குமே தவிர அப்ப மற்ற பேரையும் எதிர்பார்க்காது, தன்னையும் எதிர்பார்க்காது. அவள் தன் அருள் நினைந்தே நாள் அவளுடைய அருளை மட்டும், பாக்கி பேரை எதிர்பார்க்காது. அழுங்குழவி அதுவே போன் இருந்தேனே, அந்த குழந்தைய போலத்தான் நான். இதுதான் மாதாவுக்கும் குழந்தைக்கும் உண்டான பிராப்தி. ஒரு பிரஜைக்கும் தாயாருக்கும் உண்டான பிராப்தி முதல் பாட்டுல சொன்னார். அடுத்த பாட்டு, கண்டார் இகழ்வனவே காதலந்தான் செய்திடினும் கொண்டானை அல்லால் அரியா குலமகள் போல் விண்தோல் மடுல் புடைசூழ் வித்துவக்கோட் அம்மா நீ கொண்டு ஆளாயாகிலும் உன் குறகடலே கூறுவனே. இது 2வது உறவு. முதல் உறவு அம்மா குழந்தை உறவு, 2வது உறவு கணவன் மனைவி உறவு. ஒருவேளை அந்த கணவன் ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லைன்னு வச்சுப்போம், இருந்தாலும் அந்த மனைவி அவனைத்தான் எதிர்பார்த்து அவனை திருத்தித்தானே கைப்பிடிக்கிறாள். கண்டார் இகழ்வனவே காதலந்தான் செய்திடணும். அந்த பிள்ளைய பார்த்து அந்த பொண்ணுகிட்ட அவன் நடத்துக்கிறத பார்த்தா, இப்படிமா அவன் எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா, இப்படி போய் நடக்கிறானே அப்படின்னு கண்டார் இகழறாள்களாம். கண்டார் இகழ்வனவே காதலன் ஆசை, ஆனா தப்பா நடக்கிறான். காதலந்தான் செய்திடனும் கொண்டானை அல்லால் அரியா குலமகள் போல். கொண்டான் கைப்பிடித்த கணவனை தவிர குலமகளுக்கு மற்ற யாரையுமே தெரியாதே. விண்தோய் மதில் புடைசூழ் வித்துவக்கோட் அம்மா. விண்தோய் மதில், இந்த ஊர் மதில்கள்லாம் விண்ணமுற்ற அளவுக்கு இருந்துதான். விண்தோய் மதில் புடைசூழ் வித்துவக்கோட் அம்மா கொண்டு ஆளாய் ஆகிலும். அடியேனை தேவரீர் ஸ்வீகரிக்கணும், அடியேனை அடிமேன்னு ஏத்துக்கணும், கைங்கேற்றத்தை கொள்ள வேண்டும். அப்படி ஒருவேளை நீ கொண்டாளாய் ஆகிலும் உன் குறகடலே கூவனே. உன்னுடைய திருவடி தாமர்களை விட்டு, குறை கடல்னா சத்தம் போடுற கடல்னு அர்த்தம். காலில் தண்டேங்கிற ஆபரணம் போட்டிருப்பார். அடிக்கடி இந்த குறைகடல்னு வரும். குறையினா சத்திக்கிற, கடல் கடல்ங்கிற ஆபரணத்தை அணிந்திருக்கிற, குறை கடல் ஆபரணம் அணிந்திருக்கிற கால்கள்னு அர்த்தம். அதனால குறைகடல்ங்கிறதுனாலே திருவடி, ஆபரணம் அணிந்திருக்கிற திருவடி. குறைகடலே குருவனே. சீதைக்கு ஸ்வயம்வரம், அதுக்காகத்தானே ராமன் போனார். புறச்சோலையில தங்கியிருக்காராம். சீதைக்கு ஸ்வயம்வரம், ஸ்வயம்வரத்துல தான் சீதையை ஜெயிச்சாகணும். ராமன் வாசல்ல வந்து தங்கியிருக்கார். அதை போல குலசேகராழ்வாரை ஜெயிச்சு அழைச்சின்னு போறதுக்கு தான் வித்துவக்கோட்டில் வந்து தங்கியிருக்காராம். எங்கேயும் போகவே மாட்டார். உள்ளே கொஞ்சம் நாழியாச்சு, ஒருத்தர் இன்னும் 40 பேர் மட்டும் வரல
அப்படின்னு அவள்கிட்ட சொல்லியிருந்தேன். நாங்கள் கதவை சாத்துறோம், அப்புறம் உள்ளே வச்சு கதவை சாத்திடுவோம், நீங்கள் ஒங்கேயும் போக முடியாதுன்னா. வெளியில் போயும் ஒங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லத்தான் போகிறேன், அதை பேசாத உள்ளே உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன்னு. அவர் சொன்னதே அதான் சொன்னார். இப்போ ஆழ்வார் பாட்டில் ஒங்கேயும் போக முடியாதுன்னு தான் சொன்னார். அவர் சொன்னதும் கதவை சாத்திட்டேன்னா நீங்கள் போக முடியாது, 5 மணி தான்னார். ஆழ்வார் 5ன்னு சொல்லலை, எந்த பிறவியும் விடும். இது வெறும் 5 மணி மட்டும் இல்லை, கதவை சாத்தினாலும் சாத்தாட்டாலும் இதை விட்டுட்டு எங்கே வெளியில் போக போகிறோம்? கோவிலுக்குள்ளே அவசரமாக போனோம் இல்லையோ, கிடைக்கணுமேங்கிற பதற்றத்தில் போனோமா, 5 நிமிஷம் நின்னோம், சேவிச்சோம். ஒரு வேளை திடீர்னு அந்த சுவாமிக்கு ஆசை வந்து, இவ்வளோ 12 உண்டான்னு வந்திருக்கீங்களே, உள்ளே இருங்கோ, நாங்கள் கதவை சாத்திக்கிறோம், 5 மணிக்கு திறக்கிறேன், அப்புறம் வேணா நீங்கள் வெளில வரலாமான்னு கேட்டிருந்தால், அப்போ திடீர்னு நமக்கு தோணும், உள்ளே வச்சு சிக்கினுட்டோம் போல் இருக்கேன்னு. சப்தமே என்னன்னு வரும், சொல்லே ஏதோ உள்ள சிக்கினுட்டோம் போல் இருக்கு. ஆழ்வார் சொன்னது இந்த சிக்கல் தான் சம்சார சிக்கலை விடுவிக்குங்கிறார். ஆனாலே உன்னுடைய கூறகடலைய கூறுவனே மீன் நோக்கும் நீழ்வழையில் சூழ் வித்துவக்கோட்டம்மா என்பால் நோக்காய் ஆகிலும் உன் பற்றல்லால் பற்றிலேன் தான் நோக்காது எத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோன்றிருந்தேனே. மீன் நோக்கும் நீள் வயல் சூழ், சுற்று வட்டாரத்துலலாம் நிறைய மீன்கள் துள்ளி விளையாடுறது, மீன்களாலே நோக்கப்பட்டு செழிப்பு மாறாமல் இருக்கக்கூடிய வித்துவக்கோட்டம்மா பரமதத்திலே சீலகுணத்தை சேவிக்க முடியாது. வைகுந்தநாதன் இருக்கார், பெருமை முதலான எல்லா குணங்களையும் அவர்கிட்ட சேவிக்கலாம். ஆனால் எளிமையை சேவிக்கணும்னா இறங்கி வந்தால் தான் முடியுமா. அங்கே அவர் பொறுமையை காட்டணும்னால் யாரானு தப்பு பண்ணால் தானே மன்னிக்க முடியும். வைகுந்தத்தில் தப்பு பண்ண போகிறதில்லை, அப்போ மன்னிப்புங்கிற குணமே வெளிப்படாது. 4 பேருக்கு என்ன வள்ளல் தன்மையோட கொடுத்தாருன்னா கையேந்தினா தானே கொடுக்க முடியும். அங்கே யாரும் கையேந்தவே போகிறதில்லை. ஞானத்தை கொடுத்தாருனால் அஜ்ஞானி இருந்தால் தானே கொடுக்க முடியும். அங்கே அஜ்ஞானியே கிடையாது. அதனால் பெருமாளுக்கு உள்ளூர வருத்தமா. இது என்ன, நம்ம நிறைய குணத்தை காட்டணும்னா இந்த பரமதத்தில் காட்டவே முடிய மாட்டேங்கிறது. திருவித்துவக்கோட்டுக்கு போவோம், அங்கே தான் எல்லாரும் வருவான். அஜ்ஞானி வருவான், ஞானத்தை கொடுக்கலாம். கையேந்திரம் வருவான், கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கலாம். யாராருக்கு எது இல்லையோ எல்லாத்தையும் கொடுக்கலாம். அப்படின்னு எனக்காக இறங்கி வந்தீர் விச்சுவக்கோட்டம்மா என்பால் நோக்காய் ஆகிலும். ஒருவேளை நீ என்ன அனுகிரகமே பண்ணல, கொஞ்ச நாளைக்கு உதாசீனா என்னை தள்ளி விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே இருந்தாலும் உன் பற்றல்லால் பற்றிலேன். தேவரீர் திருவடியை தவிர வேறு பற்றடி எனக்கு இல்லை. என்னையும் நான் எதிர்பார்க்கல, பிறரிடத்திலையும் நான் ஒப்பிக்கிறதாக என்னை ஒப்படைப்பதாக இல்லை. உன் பற்றையே கொண்டேன். தான் நோக்காது எத்துயர் செய்திடினும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோன்றிருந்தேனே. தார்வேந்தன்னா அரசன். இப்போ ராஜாவுக்கும் குடிமகனுக்கும் இருக்கிற உறவு சொல்றார். இந்த குடிமகன் ராஜாவைத்தான் எதிர்பார்த்துக்கணும். ஒருவேளை அரசன் சரியானவனா இல்லைன்னு வச்சுப்போமே. இப்போ இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசனை பற்றி அவர் பேசலை, அது 5 வருஷம்தான். சரியா இருந்தால் சரி, சரியா இல்லைன்னாலும் சரி மாறி போடும். ஆனால் அவர் சொல்றது ராஜா, அவரே ராஜா. தசரதன் ராஜானா ராமன் ராஜா, ராமன் ராஜானா லவகுஷர்கள் ராஜா. ஒருவேளை அவர்கள் ஒழுங்கா நடக்கலைன்னால் அப்போ பிரஜை பெருமாள்கிட்ட தான் பிரார்த்திக்க முடியும். தார்வேந்தன் கோல்வேந்தன் தான் நோக்காது மக்களை சரிவர கவனிக்கா போயிட்டாலும் எத்துயர் செய்திடணும், நமக்கு என்ன துயரத்தை கொடுத்தாலும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோன்றிருந்தேனே. நம்ம நாட்டினுடைய அந்த கோல் செங்கோல் மாறாதுன்னா நிச்சயமா இன்னைக்கு இல்லாட்டா கூட அவன் நாளைக்கு சரியாயிடுவான் என்ன அவனே எதிர்பார்த்திருந்தேன். இத்தனைக்கு இங்கே கணவன் தப்பு பண்றவனா வச்சுன்னு சொல்லிட்டார், ராஜா தப்பு பண்றவனா வச்சுன்னு சொல்லிட்டார். அதை போல பகவான்கிட்ட தப்பே இல்லையே. இங்க தப்பா நடக்கிற ராஜானாலும் ஒத்துக்கணுங்கிறார், தப்பா நடக்கிற கணவன் இவர் தப்பா நடக்கவே இல்லை. நான் நினைச்சுட்டு இருக்கேன் அவர் கட்டத்தினால எனக்கு கட்டம் விடும், அவர் எனக்கு கொடுக்கவே இல்லை, என் கர்மத்தினால தான் நான் படுறேன். புரிஞ்சுக்கலே, இருந்தாலும் சொல்றேன். அடுத்தது, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவக்கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பனடியேனே. ஒரு மருத்துவருக்கும் நோயாளிக்கும் இருக்கிற தொடர்பு. ஒருத்தருக்கு ரண சிகிச்சை பண்ணணும், இங்கே ஏதோ புண்ணு வந்துடுத்து, வெட்டி எடுத்தா தான் உடம்பு சரியா போகிறது. அதுக்குன்னு சிகிச்சை பண்ண வேண்டிய இடத்துல கொண்டு போய் படுக்க வச்சுட்டார். கத்தி எடுத்துட்டார். அவள் 12 கத்தி வச்சுருந்தார். அதுலேருந்து பூரா ஒரு கத்தி எடுத்து இப்படி கீரணும், மயக்க மருந்து கொடுத்தா எடுத்து கீரை போகிற சமயம் அவருக்கு ஒரு வாக்கியம் ஞாபகம் வந்தது, அஹிம்சா பரமோ தர்மஹா. அஹிம்சை தான் சிறப்பான தர்மம், ஆகவே கத்தியை விட்டு வெட்டக்கூடாது அப்படின்ட்டு கத்தி எடுத்து கீழே வச்சார். நான் கிரகத்துக்கு போயிட்டு வரேன்னு வீட்டுக்கு போயிட்டார். இவருக்கு 10 நிமிஷம் கழித்து மயக்கம் தெளிஞ்சுது. என்ன ஆச்சு, எனக்கு எல்லாம் சரியா போயிடுத்தேன்னார். போயிடுத்து, சரியா போல. வைத்தியர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டார். இவ்வளோதான் பக்கத்தில் இருக்கிறா சொன்னால் குதிச்சு எழுந்திருந்தார்.
நேர ஓடி போனார், காலில் விழுந்தார். சம்பாவனை அதிகமாக வேணும்னாலும் திரும்ப கேளும், சீக்கிரம் வரும், கத்திய கையில் நானே எடுத்து தரேன், வெட்டும், ரத்தம் வரட்டும், வலிக்கட்டும், உடனடியாக எனக்கு சரிப்படுத்தணும்னா யாரானு செய்வாளா? இது இந்த உறவுல மட்டும்தான் நடக்கும். பாக்கி எந்த இடத்துலையும் கத்தியை கொடுத்து வெட்டு, நான் விழுந்து சேவிக்கிறேன்னு யாரு சொல்லுவா? வைத்தியர் இடத்துல நோயாளி சொல்றாரா இல்லையா? எதனாலேனால் இன்னைக்கு அவர் வெட்டினாலும் நாளைக்கு எனக்கு உடம்பு சரியாப்படும். இன்னைக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தாலும் நீண்ட காலத்துக்கு இன்பம் கிடைக்க போகிறதுன்னு தான் அர்த்தம். அதை போல நீ இன்னைக்கு ஏதோ சில கட்டங்களை எனக்கு கொடுத்தாலும் இது நீண்ட காலத்துக்கு இன்பத்துக்கு கொடுக்கிறேன்னு புரிஞ்சுனுட்டேன். அதனால வைத்தியரிடத்துல நோயாளிக்கு எப்படி காதல் மாறாதோ, தேவரீர் தான் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணன். அதனால ஒன்னிடத்துல எனக்கு இருக்கிற காதலே மாறாது. பிள்ளை திருநறையூர் அரையர் சுவாமின்னு ஒரு ஆச்சாரியன் எழுந்துள்ளி இருந்தார். தொட்டியன் திருநாராயணபுரம்னு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல ஊர். ஒரு திருநாராயணபுரம் மேல்கோட்டை மண்டயம், இன்னொரு திருநாராயணபுரம் அடியன் சொல்லிட்டு இருக்கிறது திருச்சி பக்கம் ஸ்ரீரங்கம் பக்கம். தொட்டியம் திருநாராயணபுரம். அங்க குடும்பத்தோட அந்த சுவாமி சேவிக்கிறதுக்காக போயிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். யாரோ சில பேர் நெருப்பு வச்சுட்டா, நெருப்பு தகிக்கிறது. அந்த பெருமாளை காப்பாற்றணும், இவர் போய் நெருப்பு மேல விழுந்துட்டார். அவனை கட்டி பிடிச்சுன்னு நெருப்பு படுத்தாத பண்றார். மனைவி இவரை பிடிச்சுனுட்டா, மக்கள் குழந்தைகள் 2 பேரும் அவளை பிடிச்சிருந்தா. ஒரே நெருப்பு, நெருப்பு புகை தாங்கலே, ஒரே வெப்பமா இருந்தது. அப்ப அந்த சின்ன பிள்ளைகள் 2 பேரும் கேட்டாளாப்பா, ரொம்ப கொதிக்கிறது ஏன்னுட்டு. அந்த சுவாமி பதில் சொன்னாரா, கொதிக்கிறது கொஞ்ச நாள் இந்த கொதிப்பை பொதிக்கோ, இனிமே சம்சார கொதிப்பே இல்லாம ஒரு இடத்துல அவர் கொண்டு போய் வைக்க போறார், நீ கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு அவர் சொன்னாராம். அதை போய் இப்போ குலசேகராழ்வார் சொல்றார், இப்படித்தான் கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு என்னை வச்சிருக்கேன்னு நான் புரிஞ்சுனுட்டேன். எதே போல வைத்தியரை போல. வைத்தியர் கொஞ்சம் வெட்டினாலும் வலிச்சதுனாலும் நாளைக்கு சரியாயிடும் இல்லையோ. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரிலும். ஆனா நீ மீளாத துயரை எனக்கு கொடுக்குற, உண்மை இல்லை, மாயத்தால் இந்த சம்சாரத்துல வச்சதுனால அது துயரமாக படுகிறது. மீளா துயர்தரினும் வித்துவக்கோட்டம்மா ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. எனக்கு எதை கண்டு நான் விசுவாசத்தை விடுவேன்? எனக்கு நம்பிக்கை நேத்தி வரைக்கும் இல்லை, இன்னைக்கு வந்தது. இல்லை ஏதானு என் கர்மங்களை என்னால் போக்கிக்க முடியுமா? முடியாது. போகிற வைகுந்தம் தான் கிட்டக்க இருக்கா? இல்லை. எங்கிட்ட தான் ஏதானு பண்டத்துக்கு சாதனம் இருக்கா? இல்லை. அப்போ உனதருளே பார்ப்பன் அடியேனே, உன் அனுகிரகத்தை தவிர எதிர்பார்க்கறதுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை என்றால் அடுத்த பாட்டு, வெங்கள்த்தின் கரிழத்தாய் வித்துவக்கோட்டம்மானே எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலல்லால் எங்கும் போய் கரகாணாதெரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே. ஏதானு பிரதிபந்தகம் இருந்தாலும் அதையே போக்குவார். பொதுவாக இப்படி வச்சுங்க, நன்னா சாப்பிடணும், அஜீர்ண கோளாறு, சாப்பிட முடியல. ஒரு சுவாமிகிட்ட போய் கேட்டேன், ரொம்ப அஜீர்ணமாக இருக்குது, எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. அவர் ரொம்ப நாளாக தளி பண்ணுவார். அவர் சொன்னது, நான் சக்கரை பொங்கல் பண்ணித்தரேன், புளியோதரை பண்ணித்தரேன், தத்தியானம் பண்ணித்தரேன். சரி, எனக்கு அஜீர்ணத்தையும் போக்கி சக்கரை பொங்கல் பண்ணி தருவீரான்னு. அது எனக்கு பண்ண தெரியாது. அதோ வைத்தியர் இருக்காருக்கோ, அஜீர்ணத்தை அவர் இடத்துல போக்கிக்கோ. நேரம் வைத்தியர் வீட்டுக்கு போனேன். அஜீர்ணத்தை போக்குறதுக்கு சூர்ணமெல்லாம் கொடுத்தார், மருந்து கொடுத்தார், கூடவே சக்கரை பொங்கல் கொடுக்குறீரான்னு. அது நான் தர மாட்டேன். முதல்ல பார்த்தியே அவர் கொடுப்பார், அவர் சக்கரை பொங்கல் கொடுப்பார், நான் அஜீர்ணத்தை போக்குவேன். அப்ப தடங்கல்களை போக்குபவர் ஒருத்தர், தடங்கள் நீங்கிற விற்பாடு நன்மைகளை அளிப்பவர் மற்றொருத்தர். இப்படித்தானே உலகத்துல பார்த்துருக்கோம். ஆனா ஆழ்வார் சொன்னது, தடங்களையும் நீர் தான் போக்கணும், அருளையும் நீர் தான் கொடுக்கணும். எனக்கு தடங்கள் போக்குறதுக்கெல்லாம் இன்னொருத்தர் ஆள் கிடையாது, நீர் தான் செய்யணும். தடங்கள் போக்கின பிற்பாடு சக்கரை பொங்கல் கொடுக்க இன்னொருத்தர் இல்லை, மோட்சத்தையும் நீர் தான் கொடுக்கணும். அனிஷ்டத்தையும் நீர் தான் தொலைக்கணும், இஷ்டத்தையும் நீர் தான் பெற்றுக் கொடுக்க வேண்டும். ரெண்டும் உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன். வெங்கட்டின் களிரடர்த்தாய், வெங் கண் திண் களிறு அடர்த்தாய். அப்படியே அதை சேர்த்து படிச்சு பாருங்க. வெங்கட்டின் களிரடத்தாய், வெங்கட்டுன்னா ஒன்னா, யாரோ பேர்னா கேள்விப்பட்டிருக்கேன்வா. வெங் வெம் வெப்பமான, வெங் கண் வெங் திண் களிறு வெப்பமான கண்களை உடைய திண்மை கொண்ட யானை. வெங் கண் திண் களிறு சேர்த்து சொன்ன வெங்கட்டின். ரொம்ப சோகமா இருக்கே. இதுதான் தமிழ். வெங்கட்டின் களிரடர்த்தாய் வித்துவ. எந்த யானையை சொல்றார்? குவலையாபிடம்ங்கிற யானை. அது கண் அப்படியே கொப்பளிச்சிருந்துதான், வெப்பமான கண்ணா, கண்ணன் வந்தா அழிச்சிடம்னு இருந்துதான். வெங்கட்டின் களிர் அடர்த்தாய் வித்துவக்கோட்டம்மானே. அன்னைக்கு குவலையாபீடத்தை முறித்த கண்ணனே, விற்றுவக்கோட்டம்மானே. எப்போ அந்த களிர் அழிச்சார்னு சொல்றாரோ அப்ப தடங்கள் அவரே போக்குவார்னு அர்த்தம். கோபிகா ஸ்திரீகளுக்கு தன்னை கொடுக்கணும், அதுக்கு தடங்கலா யானை வந்து நிற்கிறது.
யானையும் அவரே அழிச்சார், தன் சேவையும் கோபிக்கு அவர் தானே கொடுத்தார். அப்ப தன்னை சக்கர பொங்கலா கொடுக்கிறார். ஆனா அதுக்கு தடங்கலா இருக்கிற கர்மங்கள் அவர் தான் போக்கணும். நம்ம கர்மங்கள் நீங்கினால் அவரை சேவிப்போம், சரீரம் தொலைஞ்சு அவர்கிட்ட போகலாம், சம்சாரம் நீங்கினா வைகுந்தத்தை அடையலாம். அப்ப அதை போக்கக்கூடியது தேவரீர் தான். வெங்கட்டின் களிரடத்தாய் வித்துவக்கோட்டம்மானே எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலல்லால். நான் எங்க போய் பற்றுவேன்னா பெருமாள் பதில் சொன்னாரா, வைகுந்தத்துல சரணாகி பண்ணுமே. திருப்பி சொல்றேன், வைகுந்தத்துல போய் சரணாகி பண்ணுமே. ராமசாமிங்கார் வீடு எங்கேன்னு ஒருத்தன் கேட்டான். கிருஷ்ணசாமி வீட்டுக்கு பக்கத்து வீடுதான். கிருஷ்ணசாமி வீடு எதுன்னா ராமசாமி வீடு பக்கத்து வீடுன்னுட்டான். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க போனா அது, அங்க போனா இது. அடி என் வைகுந்தத்துக்கு போனோம், என்ன பண்ணணும்னு கேட்டேன். சரணாகி பண்ணுன்னார். எங்க போய் சரணாகி பண்ணோம்னா வைகுந்தத்துல வந்துன்னுட்டார். அங்க போறதுக்கு முகவரி வேணும்னு கேட்டு ஒருத்தர் நான் கடுதாசி போட்டா என்ன ஆகும்? உங்க முகவரி என்னன்னு கேட்கணும். அதுக்கு அவருக்கு நான் கடிதம் போடுறேன், எப்படி போகும்? இல்லை சுவாமி வேகமா எழுதிட்டு இருக்கிறேன். இல்லை உங்க முகவரி என்னன்னு கேட்டு கடிதம் எழுதிட்டு இருக்கேன். அதை முகவரி எழுதணும் என்ன தெரியல. அதை போல சரணாகி பண்ணணும். சரி, வைகுந்தத்தில் போய் சரணாகி பண்ணுன்னா நல்ல வேலை, இந்த கேள்வியே வேண்டான்னு தான் அங்க வர வேண்டாம் என்று இங்கு வந்து நிற்கவனே. வெங்கட்டின் களிரடத்தாய் வித்துவக்கோட்டம்மானே எங்கு போய் உய்கேன். என்ன க்ஷீராப்திக்கு போய் உய்ய சொல்றியா? பிருந்தாவனத்துக்கு போய் உஜ்ஜீவனத்துக்கு வழி சொல்றியா? வைகுந்தத்துக்கு போய் உஜ்ஜீவனம் அடையச்சுவரியா? உய்ய வந்த பெருமாள் இடத்துல நிற்க சொல்றியா? நான் உய்வதற்காக வந்த இங்கு போகாமல் எங்கு போய் உய்கேன்? வேற எங்க போய் எனக்கு உஜ்ஜீவனம்? உன் இணையடியே அடையலல்லால். நான் ஆதேயமா இருக்கேன், நீ ஆதாரமா இருக்கேன். எங்க எல்லாருக்கும் ஆதாரம் பெருமான், நான் உனக்கு ஆதேயம் தாங்கப்படுபவன். எங்கும் போய் கரகாணாது எரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே. ஒரு கப்பல் அப்படி மிதந்து போயிட்டு இருக்கு. அதுல மேல பாய்மர கப்பல், பாய்மரம் போட்டிருக்கு. அது மேல ஒரு பெரிய பறவை, இவ்வளவு பெரிய சிறகு. அந்த சிறகோட அது என்ன, நாம எப்ப பார்த்தாலும் இந்த படகையே நம்பி இருக்கிறது. நமக்கு இருக்கிற சிறகு பலத்துக்கு இந்த படகை நம்பி நாம இருக்க வேண்டாம்னு பறந்து போச்சு. போறது 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 10 மைல் போச்சு, 20 மைல் போச்சு, 100 மைல் போச்சு. அது கடல். எங்க பார்த்தாலும் பறந்து விருந்து தண்ணீர் தான் இருக்கு. இது வரைக்கும் ரக்கையில பலம் இருந்தது, 100 மைல் தூரம் பறந்து போயிடுத்து. அவ்வளோ தூரம் போன அப்புறம் எப்படி திரும்பி போவோங்கிற பயம் வந்தது. திரும்ப வந்தாகணும். இப்ப அந்த பறவை நினைக்கிறது, எத்தனைக்கு எத்தனை என் ரக்கையில இருந்த சக்தியை பார்த்து பறந்தேனோ அத்தனைக்கு எத்தனை பாபத்தா போச்சு. என்ன முதல் 10வது மைல்லையே ரக்கையில சக்தி இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா 10வது மைல்லேருந்து ஓடி போயிருக்கலாம் இல்லையோ. இப்ப 100வது மைல் வரைக்கும் சக்தி இருக்குன்னு வந்தா 100 மைல் திரும்பி போகணும் இல்லையோ. அப்ப எத்தனைக்கு எத்தனை என்னால் என்னால் என்னால்ங்கிற அகங்காரத்தோட இருக்குமோ அத்தனைக்கு அத்தனை பாதையை மாத்துறது கஷ்டம். அந்த பாதையிலையும் திரும்பி வரணுமே. இப்ப இது போன தூரம் எல்லாம் திரும்பி வரணும். நமக்கு கஷ்டமா ஒரு இடத்துல போயிட்டு இருப்போம், 10 நிமிஷத்துல போயிருப்போம். மெதுவா சந்தோஷமா பேசிகிட்டே போயிருப்போம், 5 நிமிஷத்துல போனாப்புல இருக்கும். 2-5 நிமிஷம் தான். ஆனா என்ன நினைச்சுன்னு போறோமோ நாழியா எடுத்து நினைச்சுட்டேன்னா எல்லா நேரம் தாழ்த்துதல் அப்பதான் ஆகும். எல்லா நேரம் இருக்குன்னு 5 நிமிஷம் முன்னாடி கிளம்புங்க, ஒரு கட்டமுமே இருக்காது. அதை போல தள்ளி பறந்து போச்சு. எப்படி திரும்பி வர்றதுன்னு தெரியல, போய் சுத்தி அடிச்சுட்டு திரும்பி வருது. எங்கு போய் உய்கேன், எங்க போய் பறந்து நான் உஜ்ஜீவனத்தை அடையிறது? உன் இணையடியே அடையலல்லால். எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பு, கப்பலினுடைய கூம்புல உட்காந்துருக்கான். வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை, அது ஒன்றும் சின்ன பறவை, குருவி காக்கா இல்லை, பெரிய கழுகு. அவ்வளவு பெருசு பறந்து போச்சு. எப்படிப்பட்ட ஞானவானோ சக்திவானோ யாரா இருக்கட்டும், உன் திருவடியை விட்டு எங்கு போவான்? எங்கு போய் உய்கேன் உன் இடையடியே வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே. அதை போலத்தான் நானும் இனி போக்கிடமில்லாமல் வந்தேன். நம்ம முயற்சி நாசகேதுன்னு சொன்னார். நாம முயல 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 அதை ரட்சித்துக்கிற சக்தி நம்மகிட்ட இருக்காது. அடுத்தது அழகான பாட்டு. செந்தழலே வந்து அழலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர் கல்லால் அலராவால் வெந்துயர் வீட்டாவிடினும் வித்துவக்கோட்டம்மா உந்தம் அந்தமில் சீர்கல்லால் அகங்குழைய மாட்டேனே. செந்தழலே வந்தழலை செய்திடினும், நெருப்பு ஒரு தாமரை மலரணும். எங்கேயோ ஆகாசத்துல சூரியன் இருக்கார், அந்த சூரிய ஒளிக்குத்தானே தாமரை மலரும். அடிய நாட்டம் ஒரு முட்டாள் பார்த்துருந்தவன் என்ன சொன்னா, இது எதுக்கு எங்கேயோ இருக்கிற சூரியன் எதிர்பார்க்கணும்? நான் ஒரு சட்டிப்பானை எடுத்து அதுல 10 தணலை போட்டு தாமரைக்கு பக்கத்துல கொண்டு போய் வச்சு விடுறேன், பக்கத்திலே நெருப்பு இருக்கு, மலரட்டமேன்னா. மலருமா? வளர்ந்தே போயிடும். மலராதது மட்டுமல்ல, சருகாக உலர்ந்தும் போகும். ஆக மொத்தத்துல எங்கேயோ இருக்கிற சூரியன் தான் அலர்த்தணும்.
பக்கத்துல நெருப்பு கொண்டு போய் வைத்தா அலர்த்தாது. அதை போல் ஆத்மா ஞானம்ங்கிற தாமரை மலர எங்கோ இருக்கிற சூரிய மண்டல மத்தியவர்த்தி பெருமானத்தான் எதிர்பார்ப்பான். பெயருங் கருங்கடலே நோக்குமாறு ஒன்பூ உயருங் கதிரவனே நோக்கும் ஒன் தாமரையாள் கள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்று ஆழ்வார் பாடினார். அதனால மற்ற எதையும் எதிர்பார்த்து பிரயோஜனமில்லை. செந்தழலே வந்த அழல செய்திடனும் அந்தரஞ்சேர் வெங்கதிரோர் கல்லால் அலராவால். எங்கோ ஆகாசத்தில் இருக்கிற கதிரவனை தவிர தாமரை யாருக்கும் அலராது. அது போலே வெந்துயர் வீட்டாவிடினும் விற்றுவக்கோட்டம்மா, என்னுடைய துயர்களை நீ போக்கா விட்டாலும் உன் அந்தமில் சீர்கல்லால் அகங்குழைய மாட்டேனே. ஆனா உன்னுடைய அருமை பெருமகளை தவிர, உன் கீர்த்தியை தவிர இந்த மனசு யாருக்கும் அடங்காது, யாருக்கும் குழைய மாட்டேன். நம்மாழ்வாருக்கு நாயிகாபாவம். பக்கத்துல இருக்கிறவாள்லாம் வேண்டாம், அந்த பிள்ளை ஏமாத்திடுவான், இதை போல பல பேர் அந்த பெருமாள் ஏமாத்திருக்கார், நீ அவன்கிட்ட ஆசை வைக்காதேன்னா காதல்னு ஆரம்பிக்கச்சேவே எல்லா அப்பா அம்மாவும் சொல்லுவாள் இல்லையா, அவனை நம்பாதே வேண்டாம். அதை போல நம்மாழ்வார் கூட இருக்கிறவா சொன்னான், ஏன் வேண்டான்னு சொல்லி, நல்ல பிள்ளை தானே அப்படின்னு ஆழ்வார் சொல்லி பார்த்தார். அதெல்லாம் இல்லை, அவங்ககிட்ட ஒன்றும் சல்லி காசு இல்லை, வேலை உத்தியோகமே அவனுக்கு கிடையாது, ஏற்கனவே படிப்பு கிடையாது. அவன் எங்கான படித்தானா பார், சாந்திபன் இடத்துல போய் வெறும் 64 நாள் படிச்சுவிட்டு எல்லா கலைகளும் எனக்கு தெரியும். நாங்களாம் எத்தனை 12 வருஷம் 15 வருஷம் படிக்கிறோம். ஆனால் கண்ணன் படித்து 64 நாள். அதனால் படிப்பு இல்லை, எழுத்து இல்லை, ஒன்றும் பொய் பேசுகிற பிள்ளையா இருக்கார், திருடுற பிள்ளையா இருக்கார், அதனால் வேண்டாம் அப்படின்னு ஓரிரண்டு குற்றங்களை சொல்லி பார்த்தார். ஆழ்வார் கோவம் வந்துடுத்து. இவ்வளோ தானே உங்களுக்கு தெரிஞ்ச குற்றம், நான் எனக்கு என்ன அவரை பற்றி நிறைய ரகசியம் தெரியும், அவர்கிட்ட என்னெல்லாம் குற்றம் குறை இருக்குன்னு பாட்டு முழுக்க பாடிட்டார். கடியன் கொடியன் நெடியமால் உலகங்கொண்ட அடியன் அருவருமேனி மாயத்தன், ரொம்ப மோசம். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், சரி இந்த பொண்ணு விட்டுடுவோம். இத்தனை அவளே சொல்லிட்டாள் இல்லை, இது நம்ம சொன்னதுனால பிடிச்சிருந்தா போல் இருக்கு, இப்போ அவளே சொல்லிட்டா, அப்போ விட்டுடுவியானால் ஆகிலும் கொடிய என் நெஞ்சம் அவனன்னே கிடக்கும் இல்லே. ஆனாலும் இந்த குற்றத்தெல்லாம் பார்த்து தான் நான் நெஞ்ச பறி கொடுத்தேன்னுட்டான். இதுக்கு மேலே என்ன பேச, அவன்கிட்ட நல்லது இல்லை அதனால நீ போகாதேன்னு சொல்லலாம், கெட்டது இருக்குன்னு விடுற பொண்ணா இருந்தா சரி, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அவர் என்னமா பொய் சொல்லுவார் தெரியுமாண்ணா, நான் என்ன பண்றது, திருடினா என்னமா திருடுவார் தெரியுமானால், திருப்புல்லாணி பெருமாள் தர்பசேனத்தில் சேனிச்சுருக்காரோ இல்லையோ, தாண்டி போனால் ராமநாதபுரம் திருப்புல்லாணி அப்படியே தனுஷ்கோடிக்கு போகிறோம். அந்த பெருமாள் ரொம்ப பொய் சொல்லுவாராம், திருமங்கையாழ்வாரை ஏமாத்திட்டாராம். அதனால அவருடைய தாயார், வேண்டாம் அவங்ககிட்ட பொய்க்கெல்லாம் போகாதே, நாங்கள் உண்மை சொல்கிறோம்னா. பொய்யே ஆனாலும் திருப்புல்லாணி பெருமாள் சொன்னால் கேட்டுப்பேன், உண்மையே ஆனாலும் உங்களுக்கு காதே கொடுக்க மாட்டேன். புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டு இருந்தேனேன்னு பேசும். அவர் சொல்றது, அவர் ராமர், அவர் பொய் சொன்னாலும் எனக்கு இனிக்கும், நீ உண்மையை பேசினாலும் இனிக்காது. ஏன்னா உனக்கு எனக்கும் பிராப்தியே இல்லையே, நீ யார் நான் யார், ஆனா எனக்கு அவனுக்கு தானே பிராப்தி. அதனால் அவன் யாராக எப்படியாக இருந்தாலும் அவன் அப்படிலாம் அவர் இல்லை, இருந்தாலும்னு சொல்ல வர்றார். அதனால எந்த குற்றமும் அவரிடத்துல கிடையாது. வெந்துயர் வீட்டாவிடினும் நீ உன் அந்தமில் சீர்கல்லால் அகங்குழைய மாட்டேனே, உன் பெருமகளை தவிர என் அகம் எதற்கும் குழையாது. 7ஆம் பாட்டில் எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்றவ போல் மெய்த்துயர் வீட்டாவிடிலும் விற்றுவக்கோட்டம்மா, என் சித்தமிக உன்பாலே வைப்பனடியேனே. வான்மறந்த காலத்தும், ஐப்பசி மாசம் மழை பெய்யணும். இப்போ இந்த ஊர்ல இருந்தா ஆனி வந்த உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், கொட்டினா அப்போதானே பயிர்கள்லாம் நன்னா முளைக்கும். இந்த வருஷம் முழுக்க பார்த்தோம், ஆனி இல்லை ஆடி இல்லை, மழை பொய்த்து போச்சு. உடனே அடுத்த வருஷம், ஆகவே இனி வான் மேகத்தை நான் எதிர்பார்க்க மாட்டேன்னு பயிர்கள் கூறுமா? ஒரு நாள் சொல்லாது. இந்த வருஷம் இல்லைன்னா இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் இல்லைன்னாலும் இந்த மேகத்தை தான் பார்க்கும். நானும் எத்தனை வருஷமானாலும் மேக வண்ணனைத்தான் பார்ப்பேன், அதுகள்லாம் மேகத்தை பார்க்கும். நான் முகில் வண்ணன் மேக வண்ணனைத்தான் எதிர்பார்ப்பேன். அதனால வெங்கட்டின் களிலடத்தாய் வித்துவக்கோட் அம்மானே என்ற போல எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள், பைங்கூழ்கள்னா கீழே விளையிற முளைக்கிற பயிர்கள், பைங்கூழ்கள் வான்மறந்த காலத்தும், ஆகாசத்துல மேகம் பொச்சு போச்சு பொய்த்து போச்சு அப்படி காலத்தும் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்றவ போல், அந்த முகில் எப்ப பொழியும் பொழியும்னே பார்த்துட்டு இருக்கா. மெய்த்துயர் வீட்டா விடிலும், அதை போல இந்த சரீர சம்பந்தத்தாலே, மெய் சரீரம், மெய்த்துயர் வீட்டாவிடிலும், இந்த சரீரத்தினாலே ஏற்பட்ட எந்த துயரை நீ போக்கா விட்டாலும் விற்றுவக்கோட்டம்மா, என் சித்தம் மிக உன்பாலே வைப்பனடியேனேன். என்னுடைய சித்தம் முழுக்க தேவரீரிடத்துல தான் ஈடுபட்டு இருக்கும். உபஜீவியம் தேவரீர் தான். அடுத்து தொக்கிலங்கி ஆரெல்லாம் பரந்தோடி தொடுகடலே புக்கன்னி புறம் நிற்க மாட்டாத மற்றவ போல் மிக்கிலங்கு முகில் நிறத்தாய் வித்துவக்கோட்டம்மா,
உன் புக்கிலங்கு சீரல்லால் புக்கிலன்கான் புண்ணியனே. தேவரீர் தான் புண்ணியன். நான் சம்பாதித்த புண்ணியன் என்கிட்ட கிடையாது. புண்ணியம் உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாம் உடையோம் ஆண்டாளுடைய பாசுரம். நாம சம்பாதித்த புண்ணியம் நம்மகிட்ட இல்லை, நம்ம தேடி வந்த புண்ணியம் பகவான் நம்மகிட்ட இருக்கிறார். 6, எந்த நதி ஓடினாலும் எதை தேடி ஓடும்? கடலை தேடித்தான் ஓடி ஆகணும். அதனாலதான் தொக்கிலங்கி ஆரெல்லாம் பரந்தோடி தொடு கடலே புக்கன்றி. கடலை தொடாம நிற்காத மாட்டாத மற்றவை போல் மிக்கிலங்கு முகில் நிறத்தாய். முகில் நிறத்தாய் மேக சியாமளனான கண்ணனே, வித்துவக்கோட்டம்மா உன் புக்கிலங்கு சீரல்லால் புக்கிலங்கான் புண்ணியனே. தேவரீர் தான் புண்ணியன். உன் சீரத்தவர எத்த பற்றி இருப்பேன்? அப்ப அவரே புண்ணியன். சுக்கிருத தேவர்னு சொல்லுவார்கள். அப்படின்னா வேற யாரையும் சுக்கிருத்தமா நாம ஏற்கனவே பண்ணியிருக்கிற சுக்கிருதங்கள்லாம் கிடையாது. பெருமாளே தான் சுக்கிருதம். சாக்ஷா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு சொல்றோம் இல்லையோ, நாம சனாதன தர்மம்னு வேற ஒன்று ஒத்துக்கல. அவரே தர்மம், அவரே சனாதனம், சாட்சாத்து தர்மம். ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்தியபராக்கிரமஹா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். அப்ப நீயே புண்ணியனாக இருக்கிறீர். நின்னையே தாழ்வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல். ஒரு செல்வம் இருக்கே, சொத்து, பணங்காசு, ஐஸ்வர்யம், அது யார்கிட்ட போய் சேருமா? இந்த சொத்தே எனக்கு வேண்டாம் அப்படின்னு யார் பிடிவாதமா இருக்கானோ அவங்ககிட்ட தான் அது போய் சேருமா. இது எனக்கு வேண்டான்னு இருந்தா நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே. பெருமான் திருவடி வேணும், செல்வமே வேண்டாம் அப்படின்னு யார் உறுதியோடு இருக்கானோ தான் வேண்டும் செல்வம் போல், செல்வம் அவனைத்தான் போய் சேருங்கிறார். நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் ஆழ்வீர். அதை போல நீர் என்ன சொல்றீர்னால் ரொம்ப சுலமா போச்சு பாரு. நின்னையே தான் வேண்டி ஒன்னைத்தான் வேணும்னு நான் இருக்கேனா? ஆனா நீ என்ன வேண்டான்னு சொல்றியா? நீ என்ன வேண்டான்னு சொன்னியான்னா நான் நீ தான் இருப்பேன். ஆழ்வார் தான் செல்வம், பெருமாளுக்கு செல்வம். அந்த செல்வம் வேண்டான்னு பெருமாள் விலக்கி விடுறாராம். ஆனா அந்த ஆழ்வார் இவரேன்னு திரும்பி வர்றாரு இல்லையோ. அப்படிதானே செல்வம். உன்னை வேண்டான்னு யாரு சொல்றாலோ திரும்பி போயிடும் இல்லையோ. அது தங்கமலையா ஒரு இடத்துல இருக்கு, அதனுடைய ரகசியத்தை நான் சொல்றேன்னு ஒரு 3 பேர்கிட்ட 3 துண்டு சீட்டு வச்சுருப்பான். அந்த மூலையில ஒருத்தங்கிட்ட வரைபடத்தினுடைய ஒரு பகுதி இருக்கு, இவங்கிட்ட வரைபடத்தினுடைய இன்னொரு பகுதி இருக்கு, இவங்கிட்ட இன்னொன்று இருக்கு. 3 பேரும் சேர்ந்து தங்கமலை ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு போவோம் அப்படின்னு போவா. அதுல கூட்டின்னு போறதுவனுக்கு தங்கத்தில் ஆசையே இருக்காது, அவன் கூட்டின்னு போவான். பாக்கி 3 பேரை கொள்ளையடிச்சுன்னு வரணும்னு போவா. அவள்லாம் நிறைய தேர்ல குதிரையில எல்லாத்தையும் ஏற்றி வச்சுன்னு வந்துட்டே இருப்பா. கடைசியில எந்த செல்வமோ அந்த 3 பேர்கிட்ட போகாது. வாண்டான்னு யார் சொன்னாலும் அவன் வீட்டுக்கு எல்லாம் போடும். இது ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிற நாடகம், இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, பல்லாயிரம் வருஷமா நடந்துட்டு இருக்கிறது. தங்கமலை தடம் எங்க இருக்கோ தெரியாது. தங்கமலை மேருமலை தான் அப்படி இருக்கும்னு சொல்றா. அப்ப அதை தேடி போறவன்ட்டு அது வராது. அதே போல ஆழ்வார வாண்டான்னு பெருமாள் ஒதுக்கு வரான். ஆனா ஆழ்வார் அவர்கிட்டயே வந்து சேருவாராம். இப்படித்தான் தங்க தாட்டம் ஆயிடுத்து. நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே திகிரி. திகிரி கையிலே சக்கராயுதத்தை பிடிச்சிருக்கு. மின்னலை போன்ற திகிரி படைத்தவனே, ஆசிலே கை வைத்த கை. எப்பவும் எதுக்கு சக்கரத்தை பிடிச்சிட்டு இருக்கீர்? ஒருத்தனுக்கு ஆபத்து வந்தா அப்ப போய் ஆயுதத்தை தேடக்கூடாது அப்படின்னு தயார் நிலையிலே ஆசிலே வைத்த கையும் ஆகான்னு சொல்லுவார்கள். பெரிய ராஜாக்கள்லாம் இருக்கச்சு, அவ படத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு கை அந்த உடைவாழ்ல குத்து வாழ்ல வச்சுருப்பா, இல்லைன்னா இப்படி வச்சிருக்கிற வாழ்ல வச்சுருப்பா. அந்த கையை எடுத்துருமே, எதுக்கு கத்திலேயே வச்சுருக்கீர்னால் அந்த ஒரு வினாடி ஒரு பிரஜை வந்து நான் கட்டத்தில் இருக்கேன் ரட்சிப்பான்னு கேட்கச்சே, இப்படி இருக்கிற கையை எடுத்து இப்படி வச்சு உருவ மாட்டானோ. அப்படியே கை இருந்ததுன்னா அவன் சொன்ன வேகத்துல உருவி வாழ வீசிடுவானோ. அதை போல பெருமாள் எப்பவும் ஏன் சக்கரத்துல வச்சுருக்காருனால், ஒருத்தன் ஒரு நிமிஷம் கூப்பிடட்டுமே, அவன் கூப்பிட்டு வாய் மூடுறதுக்குள்ள நான் வந்துடுறேன் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தே. இப்ப எனக்கு என்ன நேரமாயிடுதுன்னு கேட்குறான். நமக்கு நேரமாயிடுது. மின்னையே சேர்துகிரி வித்துவக்கோட்டம்மானே நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே வித்துவக்கோட்டம்மா நீ வேண்டாயே ஆயிடணும். தேவரீர் என்ன வேண்டான்னு ஒதுக்கினாலும் மற்றாரும் பற்றிலேன், வேறாரும் எனக்கு பற்று கிடையாது என்று அவனை தாழ் நயந்த எனக்காக வந்து நின்று கொண்டிருக்கும் தேவரீரே பற்றினேன். கொற்றவேல் தானே குலசேகரன் சொன்ன நற்றமிழ் 10 வல்லார் நன்னார் நரகமே. கொற்றவேல் தானே குலசேகரன் கையில வில்லு வாடு அம்பு கேடயம் எல்லாத்தையும் பரிகரமா குலசேகராடோர் வச்சிருந்தாராம். இப்ப புரிஞ்சு போச்சு, இந்த கையில இத்தனை ஆயுதம் இருந்த வரைக்கும் நீ ரட்சிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுட்டேன். இப்ப நான் வேற ஆயுதத்தை எடுத்துனுட்டேன். என் கையில ஒண்ணுமில்லைங்கிற ஆயுதம்,
இது வரைக்கும் கையில் இருக்கிற ஆயுதத்தை வச்சுட்டேன். இப்போ ஒரே ஆயுதம் அனன்ய கதித்வங்கிற ஆயுதம். என் கையில் ஒன்றுமில்லை, எனக்கு போக்கிடமில்லை, அதை ஆயுதமாக வச்சுன்னு கை கூப்பினே. இப்போதான் நீ திரும்பி பார்த்து பயப்பட்டேன்னு புரிஞ்சுட்டேன். நான் வில்லையும் வாழையும் வச்சுன்றப்போ நீ பயப்படவே மாட்டேன். ராவணன் ராமனிடத்துல சண்டை போட்டுருக்கான். சச்சால சாபஞ்ச முமோச்ச வீரகான்னு வால்மீகி பகவான் பாடினார். வில்ல வச்சுன்னு இருக்கிற வரைக்கும் ராமன் அடியா அடிச்சாராம். கையில வில்லு நழுவி போச்சு. ராமன் அடிக்கிறது நிறுத்திட்டார். இத்தனை வில்ல வச்சிருந்தார் அடிச்சீரேனால். நாம எதையானு இருக்குன்னா கர்மாதீனமா படணும். ஒண்ணுமில்லேன்னு கீழே போட்டோம்னால் கிருபைக்கு அதீனப்பட்டுடுவோம். அதனாலதான் அந்த சமயமே வீரன், ராவணனை வீரன் வால்மீகி கொண்டாடினார். வில்ல கையில பிடிச்சிருந்த அளவுக்கு வீரன்னு சொல்லல, வில்லு கீழே விழுந்த உடனே வீரன் தான். இதுக்குத்தான் வெறுங்கை வீரனும் விற்கை வீரனும்னு சொல்லுவா. வில்ல கையில பிடிச்சிருக்கிற வீரன் ராமன், வெறுங்கை வீரன் நம்மளார். நம்ம எல்லாம் இதுதான் வீரம். கையில வில்ல பிடிச்சிருந்தோம்னா உததான் படணும். கையில வில்ல போட்டுட்டு கையை கூப்பினுட்டோம்னா இது வெறுங்கை வீரன், அவர் விற்கை வீரன். இந்த ரெண்டையும் ஆழ்வார் புரிஞ்சுட்டார். கொற்றவேல் தானே குலசேகரன் சொன்ன நல்தமிழ் பத்தும் வல்லார் நன்னார் நரகமே. கடல் ஆழம் காணலாம், பெருமான் திருவுள்ளத்தின் ஆழம் காண முடியாது. ஆனாலும் தேவரீர் திருவுள்ளப்படியே நடந்து என்றோ எப்போதோ எப்போது நல்லது செய்வீரோ செய்வீர். அதுவரை அனன்யகதியாக திருவத்துவக்கோட்டிலேயே கிடப்பேன் ஆழ்வார் பாடினது. அவர் கிடப்பேன்னு பாடினார். ஆனால் நாம் விடை பெற்று கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டாக வேண்டும். பெருமான் திருவடிகளே சரணம், குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். உய்ய வந்த பெருமானுடைய அனுகிரகம் எப்போதும் இருந்து புனர்தர்சன பிராப்தி ரஸ்து. உள்ள இருக்கிறவர் சொன்னார், அர்ச்சக சுவாமி புனகா தரிசன பிராப்தி ரஸ்துன்னு எல்லாரும் சொல்லுவா. இன்னொரு தரம் சேவிங்கன்னு. அதுக்கு நம்ம அங்கேயே சுற்றி போயிட்டோம். அவர் நீங்கள் ஊருக்கு போயிட்டு அடுத்த தரம் சீக்கிரம் வாங்கோன்னு சொன்னார். ஆனால் அவர் புனர்தரிசன பிராப்தின்னா உடனே உடனே சட்டன்னே புனர்தரிசன பிராப்தின்னு அதையும் பெருமாள் பண்ணார். இதை கோவில் திறந்திருந்து பெருமாளை நன்னா சேவை பண்ணி வச்ச கோவிலார் தேவஸ்தானத்தார் எல்லாருக்கும் பிரார்த்திச்சுப்போம், நன்றியை சொல்லிப்போம். என்ன இந்த கோவிலில் சில திருப்பணிகள்லாம் நடத்தின்னு இருக்கா, அதனால் யார் என்ன நன்கொடை கொடுக்கணும்னாலும் செலுத்தவும் என்று பிரார்த்திக்கிறேன். அடுத்தது இங்கு ஆகாரம் வழங்கப்படும். இது முடிந்த பிற்பாடு பஸ் ஏறி நேர குருவாயூருக்கு போவோம். அவரவர்கள் போய் நீங்கள் யாரான டிக்கெட் வாங்கியிருந்தா சேவிங்கோ, இல்லைன்னா நேர ஜென்ரல் கியூவில் நில்லுங்கோ. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் ஆகும். சேவித்து முடித்து அங்கேயே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஆகாரத்தை முடித்து கொண்டு பஸ் ஏறி திருவஞ்சிக்களத்தில் போய் இரவு தங்க போகிறோம். அவ்வளவுதான். அடுத்தது குருவாயூர் வைபவம் என்னான்னு உங்களுக்கு வாட்ஸ்ஆப்பில் அனுப்பிச்சிருக்கேன். அதை இந்த பஸ்ஸில் போகும்போது கேட்டுக்கொண்டே செல்லவும். ஏன்னா அங்கே ஒரு இடத்துல கூடி உபன்யாசம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா கியூவில் நிற்கிறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும். அந்த இடத்துல பார்ப்போம். முடிஞ்ச பிற்பாடு திருவஞ்சிக்களம் நாளை காலை 5 மணிக்கே கிளம்பி திருமூழிக்களத்தில் சேவிச்சுட்டு திரும்பி வரணும். அப்புறம் திருவஞ்சிக்களத்தில் 10 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் நாளைக்கு தான் குலசேகர ஆழ்வாருடைய திருநட்சத்திரம். அதில் முடித்து விட்டு 2:30 மணிக்குள்ள கிளம்பி திருக்காட்கரைக்கு போய் சேவிச்சுட்டு இரவு திருவல்லாவில் போய் சயனிக்க வேண்டும். இதுதான் நாளை நிகழ்ச்சி. இப்போ இங்கேயே சாப்பிட்டு விட்டு எல்லாரும் பஸ் ஏறி குருவாயூரப்பனை சேவிக்க புறப்படுவோம்.